சிறப்பு மிக்க நிகழ்வில் நம்மோடு உரையாற்ற வருகிறார் எங்கள் அன்பிற்கினிய நண்பர் கோவை மாநகர ஆணையாளர் திரு மா சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் அவர்கள். சாரை ரொம்ப நாளா எனக்கு தெரியும். இது வழக்கமா சொல்ற டயலாக் இல்ல. ஏன்னா அவர் ஊருக்கு பக்கத்து ஊருக்காரர் தான். சார் தஞ்சாவூர் மாவட்டம், நான் புதுக்கோட்டை மாவட்டம். அவர் திருநெல்வேலி சப் கலெக்டரா இருக்கும் போதே சாரை தெரியும். அவர் இந்து தமிழ் திசையின் மிக சிறந்த வாசகர். தொடர்ந்து அதை படிப்பாரு. நிறைய எங்களுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட நமது சிறப்பு விருந்தினர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள ஒட்டங்காடு என்கிற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவர். அவரோட படிப்பை சொல்லணும்னாலே தனியாக புக்கு போடணும் போல இருக்கு சார். பிஇ சிவில் இன்ஜினியர், பிஏ வரலாறு, எம்ஏ பொது நிர்வாகவியல், எம்டெக் ஜியோடெக் ரயில், இதெல்லாம் படிப்புகள் நமக்கு சொல்லவே மூச்சு வாங்குது. அவர் எப்படி தான் படிச்சாரோ சாரு. ஆனால் அதான் அந்த முயற்சியும் பயிற்சிங்கிறது, அந்த படிப்பு மேல உள்ள காதல் தான் அதை நிறைவேற்றி தரும். அதே போல 2018ஆம் ஆண்டு அகில இந்திய அளவில் 101வது ரேங்க் வாங்கினவர். தனது ஐஏஎஸ் பணியை திருநெல்வேலி பயிற்சி உதவி ஆட்சியராக தொடங்கியவர். திண்டுக்கல், கொடைக்கானல் சப் கலெக்டராக பணி செஞ்சிருக்காங்க. அதே போல பத்மநாபபுரம் சப் கலெக்டர், சென்னை பெருநகர மாநகராட்சியின் வடக்கு மண்டல துணை ஆய்வாளர் என்று படிப்படியாக தனது உயரங்களை எட்டி இன்றைக்கு 2023 முதல் நமது பெருமைமிகு கோவை மாநகர ஆணையாளர் என்கிற சிறப்புமிக்க பணியை அலங்கரித்து வருபவர். நம்ம கோவை மாநகராட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னைக்கு அடுத்தபடியாக பெரிய மாநகராட்சி. கிட்டத்தட்ட 100 வார்டுகள் இருக்கு. இந்த 100 வார்டுலையும் தினமும் கலைவாய்வு செய்கிற ஒரு ஆணையாளராக தன்னை மிக திறம்பட நிர்வகித்து வருபவர். மக்களோட கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து குறைதீர்ப்பு முகாமில் தருகிற மனுக்களுக்கு மக்களோட அடிப்படை தேவைகள் என்ன என்பதை அன்றாடம் ஆய்வு செய்து மிக விரைவான நடவடிக்கை எடுக்கிற ஆணையாளர் என்கிற பெருமையை இந்த இளைய வயதிலேயே பெற்றிருக்காரு. நிச்சயம் நான் திருநெல்வேலி மீட்டிங் சார் இந்து தமிழ்ல நடத்திட்டு போனதுக்கு அப்புறம் சார் பேசின வீடியோவை என் பொண்ணுகிட்ட காட்டினேன். அதை இன்னும் சொல்லுவாங்க. அந்த உரை ரொம்ப உணர்ச்சிகரமானது. ஏன்னா அவர் அப்பதான் முதல் பதவி திருநெல்வேலி சப் கலெக்டர். அப்ப அந்த நிகழ்ச்சி கூப்பிட்டு வந்திருக்கோம். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் மத்தியிலும் ஒரு சகோதரனை போல இருந்து எளிய நல்ல பல ஆலோசனைகளை கூறிய நமது கோவை மாநகர ஆணையாளர் திரு மா சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் அவர்கள் இப்போது உங்களிடையே உரையாற்ற வருகிறார். உங்களின் பலத்த கரவொலிகளுக்கிடையே. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக நாங்கள் படிக்கிறப்போ இல்லாத சப்போர்ட்ஸ் எல்லாம் இப்போ நிறைய சப்போர்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன வேணும்னா தமிழ்நாடு சார்பு கவர்மெண்ட் சார்பாக என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற நிறைய பேருக்கு தெரியாது. ஒன்று இன்றைக்கி 7500 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாருன்னா 1000 பேரை செலக்ட் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 7500 ரூபா பர் மந்த்து கொடுக்குறாங்க. அந்த மிகப்பெரிய சப்போர்ட்டு. அது தமிழ்நாடு அரசு சார்பாக கிடைக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டு. ரெண்டாவது, ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் போகிறீங்கன்னா அவங்களுக்கு 25000 ரூபா மாதந்தோறும் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் அந்த பணத்தை மாதந்தோறும் 25000 ரூபா. இது தமிழ்நாடு அரசின் சார்பாக நான் முதல்வன் திட்டத்தின் கீழே இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் தயாரிக்கக்கூடிய மாணவர்களுக்காக வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டோன்னா யாரெல்லாம் இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்கவங்க, இல்லை எனக்கு அந்த சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அது இல்லாமல் இந்த வருஷம் இந்த சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, 40 கோடி ரூபாய் செலவில் 500 பேர் தங்கி படிக்கக்கூடிய வகையில் செனாய் நகரில் ஒரு பில்டிங் கட்ட போகிறதா இந்த சட்டமன்றம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு அரசு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு மாணவர்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய 500 பேர் சென்னை நகரில் தங்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் நாங்களாம் ஒரு ஸ்ட்ரீட்டில் படுத்திருந்து படித்தவங்க, ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து படுத்திருந்து படித்தவங்க, இடம் கிடைக்காம உட்காந்து படிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் வழி இல்லாமல் ரோட்டில் சேரை போட்டு கொசுக்கடியில் உட்காந்து நாங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்போம். இதெல்லாம் ரியல் ட்ரூ. எந்த ரோட்டில் உட்காந்துருக்கேன், எந்த இடத்துல உட்காந்த முதல் கூட சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த சப்போர்ட்ஸ் எல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால தான் தமிழ்நாடு ரிசல்ட்ஸ் ரொம்ப பின்னாடி போன ரிசல்ட்ஸ் இப்போ ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. போன வருஷம் மட்டும் தமிழ்நாட்டிலேருந்து 15 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், 15 பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். இந்த வருஷம் மொத்த ரிசல்ட்ஸில் 58 பேர் பாஸ் ஆகியிருக்காங்க. அதில் 50 பேர் 50 ரேங்க்குள்ளேயே 3 பேர், 100 ரேங்க்கில் 100-105 ரேங்க்லேயே 6 பேர் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தமிழ்நாடு ரிசல்ட்ஸ் இந்திய அளவில் ஒரு முக்கியமான ரிசல்ட்ஸாகவும் இருக்குது. அதனால் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட வந்துக்கிட்டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் தமிழ் வழியில் படித்து ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த வருஷம். ஸோ சட்டமன்றத்தில் 2 நாளைக்கு முன்னாடி போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன்
பார்த்தாங்க, முதலமைச்சர்கிட்ட வந்து பேசியிருந்தாங்க. அப்போ நான் தமிழ் வழியிலேயே படித்து நான் வந்து ஐஏஎஸ் ஆகிருக்கேன், எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் தமிழ் வழியில் படித்து ஐஏஎஸ் ஆகிருக்கிற வாய்ப்புகள் அதிகம். என்னோட பேட்ச்மேட் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கினார் தமிழ் வழியிலேயே. முழுக்க எல்லா எக்ஸாமினேஷனுமே தமிழில் எழுதினவர். எழுதிட்டு வந்து இப்போது வெஸ்ட் பெங்காலில் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கார். ஸோ அவர் அந்த மாதிரி என்னோட காலேஜ் மட்டும் வேறு, நாங்களாம் ஒன்றா காலேஜில் படித்தவங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ் வழியில் படிக்க முடியுமா அப்படின்னு யாருக்கு சந்தேகம் இருந்தாலும் தமிழ் வழியிலே முழுமையாக படித்து ஐஏஎஸ் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. சார் நான் வந்து என்னுடைய மாற்றுத்திறனாளியாக இருக்கிறேன், என்னால் படித்து பாஸ் ஆக முடியுமா, எனக்கு தேவையான நோட்ஸ் இல்லை அப்படின்னா கண் தெரியாத பார்வையற்றதுக்கான மாற்றுத்திறனாளியே வந்து தமிழ்நாடு எக்ஸாமினேஷனில் எழுதி பாஸ் ஆகி இன்னைக்கு மிகப்பெரிய உயரிய பதவியில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த குறைகள் இருக்குது, இந்த குறைகள் இருக்குது, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குன்னுலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தேர்வில் வந்து வெற்றி அடைவது அப்படிங்கிறது மிக கடினமாக இருக்கும். எப்பேற்பட்ட சவால்களையும் நீங்கள் சமாளித்து இந்த எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிப்பரேஷனுக்குள்ள உங்களை தயாரிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தாலும் அதை கொண்டு போய் சேர்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்கும். இந்த எக்ஸாமினேஷன் தயாரிக்கிறது ஒரு நெடுந்தூர பயணத்துக்கு தயார் செய்கிற மாதிரி தான், ரெடியாக இருக்கணும். சும்மா நான் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்தவனையே அப்பா என்னால் முடியலப்பா அப்படின்னு ஓடியிருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கதைக்காகாது. நான் இன்றைக்கு மொத்தமாக ஒரு 500 கிலோமீட்டர் நடக்க போகிறேன் அப்படின்னா அதற்கான தயாரிப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தயாரிப்பு இருக்கும். ஆன் தி வேல உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும். ஆன் தி வேல நிறைய பேர் அன்னதானம் போடுவாங்க, நிறைய பேர் தண்ணி கொடுப்பாங்க, நிறைய பேர் உட்கார்றதுக்கு ஒரு திண்ணையை கொடுப்பாங்க, ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஆனால் நடக்க வேண்டியது யார்? நடக்க வேண்டியால் நடந்தால் தான் போய் சேர முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான அத்தனை சப்போர்ட்டு கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாகவோ பல்வேறு இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் சார்பாகவோ ஏற்கனவே வெற்றி பெற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ், இது மாதிரி வேரியஸ் துறையில் இருக்கவங்களோ, ஸோ உங்களுக்கு சம்மந்தம் இல்லாதவங்களோ, உங்களை நேரடியாக பார்த்து உங்களை இன்ஸ்பயர் ஆகி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் அந்த பயணத்தை தொடரணும் அப்படின்னா உங்களால் மட்டும்தான் முடியும். அதில் தெளிவாக இருங்க. எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க, நான் வந்து ஒரே வருஷத்தில் வந்து ஐஏஎஸ் ஆயிரும் அப்படிலாம் கிடையாது. எக்ஸாமினேஷன் நீங்கள் தான் எழுதணும், இன்டர்வியூ நீங்கள் தான் அட்டன் பண்ணணும், கேள்விக்கு பதில் நீங்கள் தான் சொல்லி ஆகணும். ஏன் பாஸ் ஆகி வந்த பிறகு நீங்கள் தான் வேலை பார்க்கணும், எடுதானுங்க. பாஸ் ஆகிட்ட வருஷம் வந்த பிறகு நீங்கள் தான் வேலை பார்க்கணும். இந்த எக்ஸாமினேஷன் என்னை பொறுத்தளவில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்களுக்கு அந்தளவுக்கு இருக்கானா இன்னும் கூட டஃப்பான அந்தளவுக்கு சுச்சுவேஷன் டிமாண்ட் இருக்குது. அந்தளவுக்கு பணியோட சுமைகளாக இருக்கட்டும், பணியோட திறமைகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கணும், அதெல்லாம் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ நம்ம ஐஏஎஸை பாஸ் ஆகிற வரைக்கும் அது ஒரு நுழைவாயில் தான். உள்ளேக்கு நுழைஞ்சக்கப்புறம் இருக்கக்கூடிய சவால்கள், எத்தனை பேர் நம்மளை சார்ந்திருக்காங்க, நம்மளுடைய ஒவ்வொரு டிசிஷனும் எத்தனை பேரோட லைஃப்பை வந்து மாற்றோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் எக்ஸாமினேஷன் தயாரிக்கும் போது இருந்ததை விட சர்வீஸுக்கு வந்த பிறகு இருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து ரொம்ப அதிகம். நான் இதே கோயம்புத்தூரில் 2009, 2010 வந்து உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தேன். நான் நினச்சி கூட பார்த்ததில்ல உக்கடம் பஸ் ஸ்டாண்டை நான் வந்து மாடிஃபை பண்ணுவேன்னு. கிடையாதுங்க, நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. உக்கடம் பஸ் ஸ்டாண்டை நாங்கள் உட்காந்து ரீடெவலப் பண்ணி 20 கோடி ரூபாயில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அனௌன்ஸ் பண்ணி அதை நாங்கள் பண்ணணும்னு சொல்லி நான் கனவுல கூட நினச்ச கிடையாது. இதே சென்னை கார்பரேஷன்லாம் உட்காந்து ரோட்டில் ஸ்ட்ரீட் லைட்லையும் இந்த இதில் மழைநீர் வடிகால் மேலே இருக்கக்கூடிய ஸ்லாபில் உட்காந்து படித்தவங்க 3000 கோடி ரூபாய்க்கு மழைநீர் வடிகால் கட்டுவேன்னு நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பின்னாடி ஐஏஎஸ் ஆகிட்டோ, ஐபிஎஸ் ஆகிட்டோ, ஐஆர்எஸ் ஆகிட்டோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நீங்கள் மனசில் நினச்சி இன்றைக்கி என்ன வச்சுருக்கீங்களோ அதை விட 1000 மடங்கு பெருசாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள், அதுக்கு கேரண்டி, இந்த சர்வீஸில் அதுக்கான கேரண்டி. சரி சார், போக அந்த வாய்ப்பெல்லாம் குறைஞ்சிருமானா கிடையாது. போக அந்த வாய்ப்புகள் அதிகமாக தான் ஆகும். ஏன்னா உலகம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் ரொம்ப சேஞ்சஸ் வரும்போது, புதுசாக ஏஐ டெக்னாலஜி வரும்போது, புது டெக்னாலஜிகள், புது சேலஞ்சஸ் வரும்போது, உலக அளவில் வரும்போது இந்த மாதிரி ஆஃபீஸஸோட மிகப்பெரிய பங்கு வந்து ஃப்யூச்சரில் தேவைப்படுது. அதனால் அதுக்கான வாய்ப்புகள் குறையிறதுக்கான எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஸோ இந்த எக்ஸாமினேஷனை தயாரிப்பதில் சந்தேகம் இருக்கக்கூடாது. எக்ஸாமினேஷனை தயாரித்தா எனக்கு நான் நினச்சதை செய்ய முடியுமா அப்படின்னா நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். கரெக்ட் தானே? ஒரு சில எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லிக்கலாம். நீங்கள் பல்வேறு விஷயங்கள்லாம் கோயம்புத்தூர் கார்பரேஷனில் பண்ணாலும் என் ஊருக்கு என்னால் என்ன பண்ண முடியும் யோசிப்பீங்களா எல்லாரும்? நான் பாஸ் ஆகி வந்திருக்கிறேன், என் ஊருக்கு எதாவது பண்ண முடியுமா அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியும்னு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சாலை கேட்டிருந்தாங்க, அந்த சாலைக்கு 20 வருஷமாக போராடிட்டு இருந்தாங்க. 2 வாட்ஸ்அப் மெசேஜ் தான் போட்டேன். 3ஆம் நாள் 70 லட்ச ரூபா சாங்ஷன் ஆகி சாலை பணிகள் தொடங்கி ஊரில் நம்ம கிராமத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம கிராமத்துக்கு செஞ்சிடணும். அந்த வாய்ப்பு நம்ம கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்திக்கணும். திட்டங்கள் புது திட்டங்கள் வரும்போது நமக்கு என்னென்னலாம் வாய்ப்புகள் கிடைக்குது அதெல்லாம் பயன்படுத்திட்டா நம்ம ஊரை நம்ம நினச்சி பெருமைப்படணும்ல. அந்த ஊர் மக்களால் தான் நம்ம வெளில வந்திருக்கோம், அந்த ஊர் மக்களால் தான் நம்ம வளர்ந்து நிற்கிறோம். அவங்களுக்கு திரும்ப என்ன செஞ்சான்னு நம்ம நாளைக்கு கேட்கும்போது இந்த மாதிரி திட்டங்கள்லாம் செய்கிற போது சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றுமே அந்த வில்லேஜுக்கு அது பெருசாக இருக்கும்.
நாங்கள் ஒரே ஒரு வில்லேஜ் தான், ஒரு ஒரு 2 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய வில்லேஜில் நாங்கள் ஐஏஎஸ் இருக்கோம், ஐபிஎஸ் இருக்கோம், ஐஆர்எஸ் இருக்கோம், ஐஆர்ஏஎஸ் இருக்கோம், ஐஎஃப்எஸ் இருக்கோம், எல்லாருமே இருக்கோம் அந்த 2 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எங்கேருந்து வர்றோம், எங்கள் ஊர் மொத்தமே 150 வீடுகள் இருக்கக்கூடிய என்னோட சொந்த ஊர் வந்து வெறும் 150 வீடு தான், அவ்வளோதான் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்து நீங்கள் வந்தாலும் நீங்கள் டெல்லியில் போய் 5 பேர் இருக்கக்கூடிய பேனலில் உட்காந்து உங்களுக்கு தெரிந்ததை பேசி அவங்க உங்களை மார்க் கொடுக்க வச்சு ஐஏஎஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்தியாவில் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நான் அங்கேருந்து வந்திருக்கேன், இங்கேருந்து வந்திருக்கேன், எனக்கு எக்ஸ்போஜர் இல்லை, எனக்கு அது தெரியாது, அவனை பார்த்தா அவன் 8ல் படிச்சிருக்கான், அவனை பார்த்தா அவன் இதில் படிச்சிருக்கான், அதில் படிச்சிருக்கான், என்னால் முடியுமா அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் வந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் பல பேர் பதில் சொல்லிட்டாங்க. பல பேர் இந்த கேள்விகளெல்லாம் அடிச்சுன்னு வரைக்கும் பதில் சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை, எக்ஸாமினேஷன் நான் தயார் செய்ய போகிறேன். அது ஒன்று. எக்ஸாமினேஷன் தயார் செய்ய போகிறேன்னா எப்படி பண்ணலாம், அது ரொம்ப முக்கியம். ஐஏஎஸ்ங்கிறது வந்து எடுத்தோடனே வந்து ஐஏஎஸ்ங்கிற நம்பிக்கை வருமா அப்படின்னா வராது. ஐஏஎஸ் நோக்கி ஆசை மட்டும்தான் வரும். ஃபஸ்ட்டு ஐஏஎஸ்ங்கிற ஃபீல் எப்போ வரும் அப்படின்னா ஆன் தி வேல வரும். நம்ம ஒரு 1000 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டின பிறகு அப்போ தான் காலெலாம் ஸ்டெடி ஆகி வழியெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்டெபிளைஸ் சுச்சுவேஷன் வருவோம். அந்த ஸ்டெபிலைசேஷன்லேருந்து அதை கரெக்டாக மூவ் பண்ணிக்கணும்னா 1000 கிலோமீட்டர் போக முடியும். அந்த மாதிரி அந்த இனிஷியல் அந்த 300 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறதுக்கு எப்படி நம்ம கஷ்டப்படுறோமோ அந்த மாதிரி ஆரம்ப காலத்தில் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ப்ரிப்ரேஷனில் பயங்கர குழப்பம் இருக்கும், கண்ணாமண்ணு குழம்பிடுவோம். சத்தியமாக முடியாதுங்கிற நம்ம என்ன வந்து பல முறை வந்து போகும். இருந்தாலும் அந்த திரும்ப அந்த தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு வரணும். அது எப்படி முடியும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறு வெற்றி ஆன் தி வேலை கிடைக்கும் பாருங்கள். நிறைய டெஸ்ட் சீரிஸ் எழுதுவோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் நான் எழுதும் போது நெகட்டிவ் மார்க் வாங்கினேன், அழுதுகிட்டே தான் வந்தேன். நான் ஃபஸ்ட்டு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடியே நான் ஐஏஎஸ் பாஸ் ஆகிட்டேன். நான் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி ஐஐடியில் படிச்சிங்க, போனீங்க, வந்தீங்க, உங்களுக்கு வந்து இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருந்ததுனால தான் நீங்கள் ஐஏஎஸ், அதெல்லாம் கிடையாது. இந்த குவாலிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன வரதுங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ ஐஐடியில் படிச்சிருக்கோம், அதுக்கு படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. பட் எத்தனையோ பேர் வந்து இப்போ சார் சொன்னார்ல 10th முடிச்சுட்டு நான் தொலைதூர கல்வியில் படித்து அதுலேருந்து நான் வந்து ஐபிஎஸ் பாஸ் பண்ணேன். ஸோ அதனால் அந்த மாதிரி தடைகள் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து மேலே வர முடியும். ஸோ இந்த எக்ஸாமினேஷன், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் தயாரித்து படித்து எழுதலான்னு முடிவு பண்ணும்போதே நான் வந்து இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸில் பாஸ் ஆகி ரயில்வேஸில் நான் வந்து ஏற்கனவே பாஸ் ஆகிட்டு இருந்தும் நான் போய் எக்ஸாமினேஷன் எழுதும்போது எனக்கு வந்த மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் தான். நான் நினச்சிருந்தேன் அன்றைக்கே விட்டுட்டு போதுண்டா இன்ஜினியரிங் சர்வீஸு, ரயில்வேஸு மிகப்பெரிய வேலை, அதிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம தான் நடைமுறைப்படுத்துவோம். அதுவும் தமிழ்நாட்டிலே கிடச்சிருக்கு, சதர்ன் ரயில்வே கிடச்சிருக்கு, இதோடு ஓடியெல்லாம் நான் முடிச்சிருப்பேன். ஆனால் பட் அதையும் தாண்டி இல்லை நம்ம ஐஏஎஸ் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் திரும்ப நம்ம இதில் அண்ணா நகர் வரைக்கும் நான் வந்து ஐஐடிலேருந்து போயிட்டு ரொம்ப சிரமமான வேலையாக இருந்தாலும் போயிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் படித்து திரும்ப புனே போய் அங்கே ட்ரைனிங்கில் இருக்கும்போது கண்டினியூஸாக படிச்சுட்டே இருந்தோம். ஸோ அந்த மாதிரி இப்போ ரயில்வேல ட்ராவல் பண்ணும்போதும் முழுக்க படிச்சுட்டே தான் முடியும். ஏன்னா ரயில்வே ட்ரைனிங் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அந்த மாதிரி வேலை செய்து கொண்டே நம்ம படிக்கும்போது ரொம்ப சிரமமான சூழ்நிலை படித்து தான் வந்து இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணோம். ஸோ உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் என்னை பொறுத்தளவு நான் சில விஷயங்கள் ரொம்ப கிளியராக சொல்லுவேன். ஒன்று வந்து நான் காலேஜ் டைமில் இருக்கும்போது படிக்க ஆரம்பித்தேன். காலேஜில் 3rd இயர்லேயே வந்து நான் ஐஏஎஸ்க்கெலாம் படிக்கல, நான் பட் ஆனால் ஒரு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதுவதற்காக கேட் எக்ஸாமினேஷன் எழுதி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்காக நான் படிக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து கொஞ்சமாக வந்து போட்டித் தேர்வுலேருந்து எழுதி மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து கொஞ்சமாக அந்த ஃபெய்த் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனை வந்து காலேஜில் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணேன். அவர் கேட்டார் ஒரு கேள்வி, நான் காலேஜில் இருக்கும்போதே வந்து என்சிஆர்டி படிக்கலாமா? என்னை கேட்டால் படிக்கலாம். காலேஜில் நான் அவ்வளோ நேரமாக பிஸியாக இருக்கீங்க, சாயந்தரம் 4 மணி ஆயிடுச்சுன்னு வைங்க, என்ன பண்ண போகிறான்? 4 மணி வரைக்குமே நிறைய காலேஜில் வேலை இல்லை, கரெக்டு தானே? 4 மணிக்கு அப்புறம் எப்படி ஈவினிங் ஒரு 8-9 மணி வரைக்கும் படிக்கலாம், கரெக்டு தானேங்க? அவ்வளோ நேரம் கூட வேணாங்க, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒதுக்குனா போதும். ஸோ என்னை பொறுத்தளவில் காலேஜ் டைம் இஸ் த மோஸ்ட் குருஷியல் டைம். பர்டிகுலர்லி பெண்களுக்கு நீங்கள் காலேஜை விட்டு வெளில வந்தீங்கன்னா நம்மளால எல்லாம் பல ஆயுதங்களோட வெளில நிற்பாங்க. அதனால் உங்கள் கேம்பஸ் காலேஜ் கேம்பஸ் இருக்குல்ல, அதுதான் உங்களுடைய பாதுகாப்பு. என்னை பொறுத்தவரை அதுதான் பாதுகாப்பு. அங்கே இருந்துக்கிட்டு நம்ம என்ன வேலையை செஞ்சாலும் நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு திரும்ப வர்றதுக்கு ஒரு இடம் இருக்கும், கரெக்டு. நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா வந்து ரூமில் உட்காந்து நான் படுத்துக்கிட்டு அழுகலாம். வீட்டில் போய் அழுதோம்னா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண ஏதாச்சும் கேட்டே இருப்பாங்க. தனிமையாக உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து சிந்திப்பதற்கும் புதுசாக நம்ம வந்து மாணவர்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறதுக்கும் புது ஐடியாஸை கொண்டு வந்து ஏற்கனவே இருந்த ஃபெயிலியரை எப்படி ரெக்கவர் பண்ணி புதுசாக சக்ஸஸ் கொண்டு வர்றதுக்குமான இடம் வந்து காலேஜ் ஹாஸ்டலும். ஸோ நான் காலேஜில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கும்போது மிகப்பெரிய வாய்ப்பு அதுதான். ஸோ கல்லூரியில் இருந்து நான் 3rd இயர் படிக்கும்போது கேட் எக்ஸாமினேஷனில் நான் நினச்ச மார்க் வாங்கலை, ஆனால் என்னோட நண்பர் வாங்கிட்டாரு, ஒரு சேம் ஸ்கோர் வாங்கிட்டாரு. இப்போ 3rd இயர்லேயே வாங்கிட்டோம் நாங்கள் 3rd இயர், ஆனால் பாஸ் ஆகிட்டோம். ஆனால் எதிர்பார்த்த ஸ்கோர் வாங்கலை. ஆனால் திரும்ப வந்து உட்காந்து நம்ம என்ன தவறுகள் செய்தோம், கடந்த வருஷ கொஸ்டின் பேப்பரில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு உட்கார வச்சு என்னென்னலாம் தப்பு பண்ணோம், அதை எப்படி சரி பண்ணால் மார்க் வரும்னு சொல்லி அடுத்த வருஷம் பவுன்ஸ் பேக் ஆகி
2 பேரும் அடுத்த வருஷம் ஒரே ஸ்கோர் வாங்கணும். ஃபைனல் இயரில் அவரும் 53 மார்க்கு, நானும் 53 மார்க்கு 100க்கு. அந்த மாதிரி பவுன்ஸ் பேக் ஆகி திரும்ப வந்து ஒரு வேலையை செய்வதற்கு காலேஜை நீங்கள் ட்ரையல் பீரியடாக எடுத்துக்கலாம். காலேஜில் தான் நீங்கள் எல்லா ட்ரையலையும் செய்யலாம். புது ட்ரையல்ஸ் எல்லாமே காலேஜ். நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறனாலும் காலேஜிலே இருக்கும்போதே ஆரம்பிச்சிடணும். காலேஜில் இருக்கும்போதே வந்து அது சம்மந்தப்பட்டவங்களை சந்திக்கிறது, அது சம்மந்தப்பட்ட திட்டங்களை தெரிஞ்சுக்கிறது, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பேஸ் பண்ணிட்டு வரும்போது காலேஜை விட்டு வெளில வரும்போது கான்வெகேஷன் போகிற கூட உங்களுக்கு நேரம் இருக்காது. கரெக்டானுங்க? இல்லைனா எங்கே போகலாம், யாரை சந்திக்கலாம், கான்வெகேஷன் போகலாமா, எங்கே வேலை தேடலாம், இதெல்லாம் வெளியிலே வந்து தேடுவதை விட அங்கே நமக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீ டைம் எல்லாத்தையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். என்னை பொறுத்தவரை நான் கல்லூரியில் ஆரம்பிக்கிறது ஒரு சரியான டைம். ஒரு செகண்ட் இயரில் ஒரு ஈவினிங்கில் ஒரு 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணி, இன்றைக்கி ஆன்லைன் வகுப்புகள்லாம் வந்துருச்சு, ஆஃப்லைன் வகுப்புகள்லாம் வந்துருச்சு. கோவிடுக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கு ஆன்லைன் வகுப்புகள் வந்து ஃபுல்லாக கிடச்சி. நான் படிக்கும்போது வந்து இந்த சோனி ரெக்கார்டர் இருக்குல்ல, பார்த்துருப்பீங்க. அந்த சோனி ரெக்கார்டரை இன்ஸ்டியூட்டில் அவங்களுக்கே தெரியாமல் வச்சு அதை ரெக்கார்டு பண்ணி அதை கூகுள் டிரைவில் ஏற்றி நான் ரயில்வேஸில் இருக்கும்போது எனக்கு அனுப்பி வைப்பாங்க. இந்த ஹிஸ்ட்ரி கிளாஸ்லாம், சாதிக் சார் கிளாஸ்லாம் அப்படி தான் அனுப்பிச்சி வைப்பாங்க. அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி படித்தோம். இன்றைக்கி அப்படிலாம் இல்லை, எல்லாமே வந்து ஆன்லைனில் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்துருச்சு. நீங்கள் டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதை சார்ந்த படிப்புகளை ஸ்லோவாக வந்துட்டே இருந்தீங்கன்னா கல்லூரியை விட்டு வெளில வரும்போது நான் எங்கே ஜாயின் பண்ணணும், எப்படி படிக்கணுங்கிற ஒரு கால விரயத்தை அவாய்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பாக அமையும். ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கக்கூடிய இடமா கல்லூரியை நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த எக்ஸாமினேஷனை நோக்கிய ஒரு முழுமையான தன்னம்பிக்கை உருவாக்கக்கூடிய இதாக நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த டைமிங்லேயே வந்து ஆப்ஷனில் டிசைட் பண்ணிடலாம். காலேஜில் இருக்கும்போது உங்களுடைய ஆப்ஷனல் பேப்பர், நிறைய பேர் கேட்டிங்களா ஆப்ஷனல் என்ன சார் சூஸ் பண்ணுறது? என்னோட ஆப்ஷனல் சிவில் இன்ஜினியரிங் எடுத்தலாம் யாரும் பெரிய வந்து இந்தியாவில் எழுத மாட்டாங்க முதல்ல. ஆனால் நான் கேட் எக்ஸாமினேஷன் நான் 8ல் படித்ததுனால என்னோட ஆப்ஷனல் சிவில் இன்ஜினியரிங் நான் எடுத்து எழுதினேன். ஹை ஸ்கோரும் வாங்கினேன், அது வேறு பிரச்சனை. ஆனால் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் உங்களுக்கு வருமோ அந்த ஆப்ஷனை டிசைட் பண்ணக்கூடிய காலமாக கல்லூரி காலத்தை பயன்படுத்திக்கலாம். கல்லூரி விட்டு வெளில வந்துட்டேன், இப்போ போய் நான் திரும்ப கல்லூரியில் படித்து டிசைட் பண்ண அதெல்லாம் முடியாது. கல்லூரி விட்டு வெளில வந்தீங்கன்னா அடுத்து நீங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனை கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கல்லூரி ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன். அங்கே நீங்கள் உட்காந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஸ்டடி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இடமா இருக்கும். நிறைய பேர் இப்போது எனக்கு என்ன கால் வருதுன்னா, நான் காலேஜ் படிக்கிறதுக்கு என்ன சப்ஜெக்டை சூஸ் பண்ணுறது? பேரண்ட்ஸ் நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, ஐஏஎஸ் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் காலேஜில் என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறதுன்னா அவருக்கு என்ன விருப்பமோ அந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ண சொல்லுங்கள். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கும் இந்த ஆப்ஷன்லையும் ரொம்ப தொடர்பு படுத்திடாதீங்க. ஆப்ஷனுங்கிறது ஒரு 2 பேப்பருங்க, சும்மா ஒரு 2 பேப்பர். காலையிலையும் மதியம் நடக்கிற ஒரு எக்ஸாம். டிகிரிங்கிறது உங்களுடைய லைஃபு. ஸோ நான் சிவில் இன்ஜினியரிங் படிக்கும்போது மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு டிசைட் பண்ணிட்டு தான் நான் மாஸ்டர்ஸே படித்தேன். ஸோ நாளைக்கு எனக்கு அங்கே பேக்கப் ஆனாலும் திரும்ப ஐல் கம் பேக் அண்ட் டூ மை இன்ஜினியரிங் ஒர்க்ஸ். ஸோ அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு, எனக்கு வந்து பேக்கப் டிகிரி வேணும்னா கண்டிப்பாக நல்ல டிகிரி சூஸ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் வந்து ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் இது பண்ணலாம். நான் மோஸ்ட்லி சஜஸ்ட் வந்து இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் தயாரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ் நிறையா இருக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு பக்கத்தில் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கல்லூரியில் இருந்துக்கிட்டே நீங்கள் போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்படிங்கலாம் சூஸ் பண்ணுங்க, ஒரு உதவியாக இருக்கும். இன்றைக்கி அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் ஆன்லைன்லாம் வந்ததுனால நீங்கள் எந்த கல்லூரியை வேணாலும் சூஸ் பண்ணி எந்த சாப்டர் வேணாலும் சூஸ் பண்ணி இமீடியட்டாக வந்து உங்களுடைய படிப்பை தொடர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னைய நாளை விட ஒரு பெஸ்ட் நாள் எதுவுமே கிடையாது. இன்றைக்கே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாரும் வந்து ஒரு படித்து உடனே வந்து 1 வருஷத்தில் படித்து 2 வருஷத்தில் படித்த ஆனவங்களாம் கிடையாது. 3 வருஷம் படித்தவங்களும் இருக்காங்க, 5 வருஷம் படித்தவங்களும் இருக்காங்க, 7 வருஷம் படித்தவங்களும் இருக்காங்க. மினிமம்லாம் என்ன கேட்டால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸாவது நீங்கள் சின்சியராக படிக்க வேண்டியிருக்கும். அந்த 2 வருஷம் காலேஜுக்குள்ளே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா காலேஜ் முடித்தோடனே முதல் ஆண்டுலேயோ 2வது ஆண்டுலேயோ ஐஏஎஸ்ஆக இருக்கோ இல்லை ஐபிஎஸ்ஆக இருக்கோ இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டதே பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இல்லைன்னா கல்லூரி முடிஞ்சு 2 ஆண்டுகள் நீங்கள் வந்து கூடுதலாக உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் முழுக்க இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்ரோச்சு. கிட்டத்தட்ட 10 லட்சம் 5 லட்சம் பேர் எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க. அதில் இன்ட்ரெஸ்ட்டே எழுதாமல் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு மேலே இருப்பாங்க. ஈஸியாக அவங்கள உடனே தள்ளிடலாம். நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு ஸ்கோர்லையுமே வந்து நீங்கள் நிறைய பேரை வந்து பின்னுக்கு தள்ள முடியும். அதனால் இவ்வளோ பேர் காம்படிஷன் அதிகமாக இருக்குது, பாஸ் ஆக முடியுமா அப்படிங்கிற எண்ணத்தையெல்லாம் தூக்கி தூர போட்டு உங்களை வந்து சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வில் நீங்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டுருவீங்க. சில பேர் இவ்வளோ பெரிய புத்தகத்தை எடுத்தாந்து வச்சு உங்கள் கண் முன்னாடி படிச்சுட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே முடிஞ்சுன்னா நான் ஐஏஎஸே படிக்க வேண்டாம், நான் இன்னையோடு டெர்மினேட் பண்ணிக்கிட்டு ஓடிடுறேங்கிற மாதிரி எண்ணத்து இருக்கும். அவ்வளோ பெரிய புத்தகங்கள் எல்லாம் உட்காந்து படிக்க வேண்டிய அவசியம்லாம் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் கிடையாது. ரொம்ப ஆழமாக படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, ரொம்ப சர்ஃபேஸாக படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஒரு பர்டிகுலர் டெப்த்து வரைக்கும் தான் போகணும். அதை தாண்டி போனால் சயின்டிஸ்ட் ஆகிடக்கூடாது. நிறைய பேர் சயின்டிஸ்ட்டை உட்காந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் கூட படித்தவங்களாம் இருக்காங்க, டீப்பாக போய் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் எக்ஸாமினேஷனில் தேர்வுகள் இருக்காது.
ஸோ ஒரு டாபிக்னா 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் வித்தியாசமாக கேட்கும்போது வித்தியாசமாக திங்க் பண்ணி ஓரல் பாயிண்டில் நம்மளால் எழுதக்கூடியது. அதே மாதிரி ஒரு ஆர்டிகிள் பேப்பரில் படிக்கிறோம் அப்படின்னா அந்த பேப்பரில் இருக்கக்கூடியதை 10 வரிகளில் என்னால் எழுத முடியுமா, அந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டே வரணும். படித்து முடிச்சு என்ன பண்ணணும், படித்து முடிச்சுட்டு சல்லடை மாதிரி எல்லாத்தையும் கீழே விட்டுறக்கூடாது. எது தேவையோ அதை சல்லடை மாதிரி மேலே வச்சுக்கணும். தேவையில்லாத கீழே விட்டுட்டு தேவைப்படுவதை ஹோல்ட் பண்ணி ஒரு மாதிரி ஒரு சல்லடை மாதிரி வச்சு அதை திரும்ப திரும்ப எழுதக்கூடிய திறமையை நீங்கள் வளர்த்துக்கணும். ஒரு கேள்வி கேட்டால் 5 பாயிண்ட் நறுக்குன்னு சொல்லணும். சொன்னீங்களா, 5 பாயிண்ட் நறுக்குன்னு நெத்தியில் சொன்ன மாதிரி சொல்கிறாருன்னா அந்த பாயிண்ட் எழுதினாலே போதுமானது. ஸோ அதனால் அந்த மாதிரி ரொம்ப நிறையா படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, ரொம்ப சர்ஃபேஸாக படித்தாலும் முடியாது. பட் எல்லா டாப்பிக்லையும் உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு டெப்த்தில் ஒரு நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக எல்லா கேள்விகளையும் எழுத முடியும். ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வருஷம் எக்ஸாமினேஷன் எழுதி ஃபெயிலியர் ஆகுறீங்க அல்லது எதிர்பார்த்த ரேங்க் வரலன்னா அடுத்த வருஷம் கம்பல்சரி நீங்கள் எதிர்பார்த்த ரேங்க் வரணும். அதில் தெளிவாருங்க. ஒரு வருஷம் தான் உங்களுக்கு சான்ஸ். எக்ஸாமினேஷன் எழுதி உள்ளே போயிட்டீங்க. நான் 910 ரேங்க் வாங்கினேன். சின்சியராக எழுதின அட்டம்ப்ட்லாம் நான் 910 ரேங்க் வாங்கினேன். ஆனால் ரொம்ப அப்செட்டு தான். பட் இருந்தாலும் அந்த 910 ரேங்க் வாங்கின ஒவ்வொரு கொஷின் பேப்பரில் இருந்த ஒவ்வொரு கேள்வியும் எனக்கு தெரியும். நான் எந்த கேள்விக்கு நான் என்ன எழுதலை, ஏன் எனக்கு மார்க் குறைஞ்சி. என்னோடய ஸ்ட்ராட்டஜி அப்படி தான் இருக்கும். என்னோடய ரேங்க் 910. என்னோடய ஆசை ஒரு 100 ரேங்க்குள்ளே வரணும். 100 ரேங்க் வாங்கினோட ஸ்கோர் என்ன, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஸ்கோர் என்ன எழுதிடுவேன். 75 வாங்கினவங்க யார், 50 வாங்கினவங்க யார், 25 வாங்கினவங்க யார், 5வது ரேங்க் வாங்கினவங்க யார், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவங்க யார், இவங்க ஸ்கோர் எல்லாத்தையும் எழுதி கண்ணு முன்னாடி வச்சுக்கணும். அப்போ எனக்கும் இந்த 100வது ரேங்க் வாங்கினதுக்கான டிஃப்ரென்ஸு கரெக்டாக 101 மார்க் அந்த ரேஞ்சுக்கு தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அடுத்த வருடம் இதே நான் 101 மார்க் நான் வாங்கினேன்னா கண்டிப்பாக ஒரு 100வது ரேங்க்கில் உள்ளே போயிடுவேன் அப்படிங்கிற ஃபேத்தில் 100 மார்க் நான் எப்படி வாங்குறது. ஏற்கனவே எழுதுகிற பேப்பரில் உள்ள மார்க் எல்லாம் இருக்குது. இப்போ இதுலேருந்து எந்த சப்ஜெக்டில் எனக்கு ஸ்கோப் அதிகமாக இருக்குது, எங்கெங்கே இதெல்லாம் நான் எடுத்தால் மார்க் நான் இந்த 100 கொண்டு வர முடியும், இந்த ஸ்ட்ராட்டஜி உங்கள் கையில் இருக்கணும், தெளிவாக இருக்கணும். சொல்லுவார், இந்த பாக் மில்கா பாக் படம் பார்த்தீங்களா, பார்த்துருக்கீங்களா? தமிழ்லேயும் இருக்குது, பார்க்கலாம். அவர் ஒலிம்பிக்ஸில் ஓடுவார், ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவார். ஓடும்போது தோற்றும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவார், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் ஃபீல் பண்ணி ஃப்ளைட்டில் வரும்போது அவங்க கோச்சுக்கிட்ட வேர்ல்ட்லே ஃபஸ்ட்டு ஓடினவனோட ரெக்கார்டு எத்தனை செகண்ட்ஸில் ஓடினாங்க எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்பார். அவர் ஒரு செகண்ட்ஸ் எழுதி தருவார், 8 செகண்ட்ஸோ 9 செகண்ட்ஸோ எழுதி கொடுப்பார். அதை வாங்கி பர்ஸில் மடித்து வச்சுக்குவார். அதான் அவரோட என்னது டார்கெட்டு. அந்த பேப்பரை அப்படியே உள்ளே வச்சு ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே இருப்பார். கரெக்டாக அதை விட கூடுதலாக கம்மியான நேரத்தில் அந்த தவறதை கடந்திருப்பார். அது மாதிரி நீங்களும் அந்த 100 மார்க் என் மைண்டில் செட் ஆயிடுச்சு, 100 மார்க் வாங்கணும், 100 மார்க் வாங்கணும். அடுத்த வருஷம் காம்படிஷன் அதிகமானால் இன்னொரு 10 மார்க் கூட வாங்கிக்கணும். ஸோ 110 115 மார்க் கூட வாங்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக ஒரு 100 ரேங்க்கில் உள்ளே போயிடலாம்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லையும் எத்தனை மார்க் நான் வாங்கணும், ஒவ்வொரு கொஷினுக்கு நான் எத்தனை மார்க் வாங்கணும், 1/2 மார்க் கூட வாங்கணும். ஒதுக்கியாச்சு. ஒரு கேள்வியில் 1/2 மார்க் நான் கூட வாங்கினேன்னா மொத்தமாகவே நான் ஐஏஎஸ் ஆகிடலாம். இந்த 1/2 மார்க்கே கூட வாங்கும்போது எவ்வாறு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவுமே நான் படிக்கல. இந்த 1/2 மார்க்கை வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணணும், எனக்கு தெரிஞ்சதை வச்சு தான் எழுத போகிறேன். எல்லாமே நமக்கு தெரியுங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ எக்ஸாம் வச்சாலும் உங்கள்கிட்ட எல்லா பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை எழுதுறதுக்கு உங்களுக்கு சரியான நேரத்தில் தெரியாது. ஸோ அதனால் அந்த பாயிண்ட்ஸ் எப்படி வாங்கன்னு சொல்லி அந்த வருஷம் பாஸ் ஆன ஆட்கள் எல்லாம் போய் ஒரு 4 பேரை சந்தித்தேன். அப்புறம் அந்த இன்ஸ்டியூஷனில் இவங்கள மாதிரி ஒரு 2-3 பேர் போய் சந்திச்சு, சார் இந்த 1/2 மார்க் நான் எப்படி கூட வாங்குறது, அப்போ இதுக்கெல்லாம் இதை பண்ணு அப்படின்னாங்க. நான் அது மாதிரி ஒரு பேப்பர் எழுதி பாஸ் ஆன ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் கொண்டே காமிச்சேன். அதே வருஷத்தில் இந்த பேப்பர் கண்டிப்பாக இந்த வருஷமே ஐஏஎஸ் ஆகிருக்கேன் மேடம், எப்போ ஆகலை அப்படின்னு கேட்டார். இல்லைண்ணே, இதெல்லாம் அதுக்கப்புறம் நான் கரெக்ஷன் பண்ணது, நான் எழுதுறதுக்கு அப்புறம் இதே மாதிரி எழுதி கண்டிப்பாக உனக்கு வந்துடுனாங்க. அதே மாதிரி கரெக்ஷன் போட்டு போய் எழுதுனேன், கரெக்டாக 101 ரேங்க். ஸோ அதனால் உங்களுக்கு சொல்கிறது அதுதான், நீங்கள் ஒரு முறை உங்களுக்கு இந்த மாதிரி பிழைகள் செய்வதற்கு தாராளமாக வாய்ப்பு இருக்கும். ஆனால் அடுத்த முறை அதை கண்டிப்பாக விடக்கூடாது. அதே தான் நான் கேட் எக்ஸாமினேஷன்லையும் பண்ணேன். என் ஃப்ரெண்டு 43.3 வாங்கியிருந்தா, நான் 27.33 வாங்கியிருந்தேன். அடுத்த வருஷம் டார்கெட் என்னது, அட்லீஸ்ட் நம்ம இந்த ரேங்குள்ளே வந்தாகணும். அப்போ எனக்கு எத்தனை மார்க் வேணும், ஒரு 50-55 மார்க் வாங்கணும். அந்த ரேஞ்சில் வாங்கணும் தான் டிசிஷனை. இதை வாங்கினா நான் எங்கெங்கெல்லாம் ஸ்கோப்பு, அந்த ஸ்கோப்பை எல்லாத்தையும் உட்காந்து ஒரு வருஷம் ஒர்க் அவுட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 53வது மார்க் வந்துச்சு, 304வது ரேங்க் வந்துச்சு, ஐஐடி மெட்ராஸ் கிடச்சி. ஸோ நீங்கள் ஏன் இதெல்லாம் தோல்வி அடையும் போது ஒவ்வொரு கேள்வியும் நமக்கு தெரியணும். நான் பாஸ் ஆன எக்ஸாமினேஷனில் இருக்க கொஸ்டின் பேப்பரில் எந்த கேள்வியுமே எனக்கு யாவும் இல்லை. ஆனால் நான் ஃபெயிலான எக்ஸாமினேஷனில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுமே எனக்கு யாவும் இருக்கும். எந்த பக்கத்தில் பதில்கள் இருக்குன்னு யாவும் இருக்கும். எந்தெந்த கேள்விகள் எத்தனாவது கேள்வியாக கேட்டாங்க, பக்கத்தில் லெஃப்ட்டில் கேட்டாங்களா, ரைட்டில் கேட்டாங்களா, மேலே கேட்டாங்க, இதெல்லாம் எதுக்காகனா அதில் தான் நம்ம அவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருக்கோம். ஆனால் பாஸ் ஆன வருஷத்தோட ரேங்க் தெரியும், பாஸ் ஆன வருஷத்தோட மார்க் கரெக்டாக தெரியும். ஏன்னு கேட்டால் அது நம்மளோட சக்ஸஸ். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சில் நீங்கள் போனீங்கன்னா தாராளமாக கரெக்டாக டார்கெட் வச்சு போகணும். ஸோ அந்த மாதிரி போகும்போது கண்டிப்பாக வெற்றி என்பது ரொம்ப எளிசாக கிடைக்கும்.
மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இப்போ நான் கேட்கும்போது சார்ட்ட கேட்கும்போது என்ன சொன்னார்னா, ரிசல்ட்ஸ் எல்லாம் இந்த வெஸ்டர்ன் பெல்ட்டு தான் நிறைய பேர் பாஸ் ஆகிறாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நிறைய உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த எக்ஸாமினேஷனை பார்த்து பயம் கொள்ளாமல் தன்னம்பிக்கையோடு நல்ல வழிகாட்டுதலோடு கண்டிப்பாக நான் எப்போதும் ஒன்று சொல்லுவேன், நான் எப்போதும் கிளாஸ் ரூமை நம்பி வாழ்ந்தவன். ஐஏஎஸ் எக்ஸாம் ரிசல்ட்ஸு, ஐஏஎஸ் எக்ஸாம் ரிசல்ட்ஸு, கேட் எக்ஸாம் ரிசல்ட்ஸு எல்லாமே நான் கிளாஸ் ரூமில் உட்காந்து தான் பார்த்துருக்கேன். ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ரிசல்ட்ஸ் வரும். ரிசல்ட் வரும்போது பார்த்தோம்னா நமக்கு இந்த ரேங்க் வந்திருக்கும். ஏன்னு கேட்டால் கிளாஸ் ரூமை நான் முழுசாக நம்பினவன். 1 வருஷம் கிளாஸ் போக மாட்டேன், 2 வருஷம் கிளாஸ் போக மாட்டேன், 3 வருஷம் கண்டினியூஸாக நான் கிளாஸ் போகிறாள். அது யாரோ ஒரு கிளாஸில் நான் வில் பி சிட்டிங். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன நான் சர்ச் பண்ணுவேன்னா, ஏதோ ஒரு கிளாஸில் அது ஃப்ரீ கிளாஸோ பெய்ட் கிளாஸோ வாட்டர் வித் கிளாஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க கிளாஸு, இல்லை இது மாதிரி கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களை அவங்க கூட அட்டாச் பண்ணிக்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபார் ஒரு ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறேன்னு யார் முடிவு பண்ணாலும் ஒரு வழிகாட்டியே உங்க கூட அட்டாச் பண்ணிக்கிறது. அது ஆன்லைன் கிளாஸாக இருக்கலாம், ஆஃப்லைன் கிளாஸாக இருக்கலாம், ஃப்ரீ கோச்சிங்காக இருக்கலாம், இல்லை பெய்ட் கோச்சிங்காக இருக்கலாம். அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கொடுக்குற கைடன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய பேர் எப்போ ஓடுவாங்க அப்படின்னா, முதல் 6 மாதத்துலேயே ஓடிடுவாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே கிளாஸில் நடத்துறது டெய்லி 5 மணி நேரம் 6 மணி நேரம் கிளாஸ் இருக்கும், படிக்க சொல்கிறது வேறையாக இருக்கும், எக்ஸாமினேஷனில் கேட்டது வேறு மாதிரி இருக்கும். இது 3ஐயும் 24 மணி நேரத்துக்குள்ளே மேனேஜ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஃபார் கிளாஸஸ். கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் படிங்க. கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், 6 மாதம் அப்படியே போகும், 7 மாதம் அப்படியே, ஒரு 8 மாதம் 10 மாதத்தில் கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் ஆப்ஷனில் திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆப்ஷன்லேயே சேர்த்து ஒரு வருஷத்தில் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு கரெக்டாக அதுக்கப்புறம் உட்காந்திங்கன்னா கொஞ்சமாக படிக்கிறது, கிளாஸு, ரிவிஷன் ஒரு 1.5 வருஷத்தில் வரும். கடைசி 6 மாதத்தில் கம்ப்ளீட்டாகவே கவர் ஆயிரும். படித்து அங்கே இருக்க எல்லாம் சேர்த்தும் போது ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு ஒரு வெற்றி அமையும். போன உடனே அவங்க ஸ்கூலில் படிக்கிற மாதிரி பகல் நடத்துகிறாங்க, சாயந்தரம் படித்தேன், ஹோம்ஒர்க் முடிஞ்சிருச்சு, காலையில் எந்திரிக்க போகிறேன், அடுத்த நாள் கிளாஸ். அந்த மாதிரி இந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் இருக்காது. கிளாஸஸ் 6 மணி நேரம் இருக்கும், ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 10 மணி நேரம் தேவைப்படும். அது 24 மணி நேரத்துக்குள்ள கவர் பண்ண முடியாது. முதல் 1 வருடத்திற்கு அவ்வாறு தான் இருக்கும். அதை கவர் பண்ணி கொண்டு வரும்போது தான் ஒரு 2 வருஷம், ஒரு 2.5 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கரெக்டாக சேரும். சேரும்போது கண்டிப்பாக வெற்றியும் உங்களை சேரும். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. சார் குட் மார்னிங். இன்டர்வியூ ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? இன்டர்வியூ ப்ராசஸ் நீங்கள் டெல்லி போகணும். டெல்லி போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. நானும் ஃபஸ்ட் டைம் ஐஏஎஸ் இன்டர்வியூக்காக அப்படி டெல்லி போகும்போது எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஸோ டெல்லி போவீங்க, அங்கே ஒரு பேனலில் ஒரு 5 பேர் உட்காந்துக்கிட்டு உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்பாங்க. கேள்விகள் பல டைரெக்ஷனில் இருக்கலாம். உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன ட்ரெண்ட் இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கணும். இன்டர்நேஷனல் ஃபேஸில் கேட்கலாம், உங்கள் ஊரை பற்றி கேட்கலாம், உங்களை பற்றி கேட்கலாம், உங்கள் படிப்பை பற்றி கேட்கலாம். அது இட்ஸ் நாட் அன் இன்டர்வியூ, இட்ஸ் அ பர்சனாலிட்டி டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் எப்படி உங்களை ப்ரெசென்ட் பண்ணுறீங்கிறது தான். அதனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் அதுக்கான தகுதி ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போதே உங்களுக்கு வந்துடும், பயமும் போயிடும், உங்களுடைய கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் இன்டர்வியூ பற்றி நீங்கள் கவலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்டர்வியூங்கிறதே இந்த 2 ப்ராசஸ் முடிஞ்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப நல்லா வந்துடும். ஒரு ஃபைன் டியூனிங் பண்ணிட்டு ஒரு 4-5 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு கொஞ்சம் கைடன்ஸ் வாங்கிட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நினச்சிங்கன்னா இன்டர்வியூ நினச்சா ஐயோ நான் டெல்லி போகணுமா, இன்டர்வியூ போகணுமா, என்ன கேள்வி கேட்பான், அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டியதில்லை. தற்போதைக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரே விஷயம் இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனை எவ்வாறு சந்திப்பது, அதற்கு தேவையானதை எப்படி தயாரிக்கிறது. அவர் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஜாலியாக ஃபஸ்ட்டு படிச்சிங்கன்னா, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிச்சிங்கன்னா ஈஸியாக கோப்பு பண்ண முடியும். தமிழ்நாட்டில் இன்டர்வியூ சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் நான்லாம் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 4-5 ட்ரைனிங்காக வேண்டி நம்ம பசங்க யாரெல்லாம் பாஸ் ஆகிருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வர வச்சு நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்தே பேனல் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். நான் ஒரு வருஷம் ஒரு 12-16 பேருக்கு நாங்கள் இன்டர்வியூ எடுத்துக்கோங்க, என் பேட்ச்மெண்ட்லாம் எடுத்துக்கிறாங்க. அங்கே சொல்லிக் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, ஃபுல் சப்போர்ட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் தேடி மட்டும் நீங்கள் போகணும். ஓகே, கவலைப்பட வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு இதெல்லாம் இதை நோக்கி பயணத்தை தொடருங்க. குட் மார்னிங் சார், ஐம் தர்ஷினி. சார், நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணணும்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு ரீட் பண்ணுறதுக்கு ஏதாவது மெத்தட்ஸ் இருக்கா? நான் கேட்டால் நான் நியூஸ் பேப்பரு இன்டர்வியூக்கு மட்டும் தான் படித்தவன். ஓகே, எனக்கு நான் தமிழில் படித்தே ஒருவர்னு புரிஞ்சுக்கிடுவேன் ஓரளவு. ஓகே, மெயினாக இந்த நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அந்த நோட்ஸாக எடுத்து நிறைய பேர் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்தானே எல்லா நியூஸ் பேப்பர் இந்துவில் வரக்கூடிய எடிட்டோரியலாக இருக்குது, எடிட்டோரியலை தனியாக எடுத்து அதில் என்ன தேவையோ எல்லாம் வதவதுன்னு கதையெல்லாம் வேணாம்ப்பா, கதையெல்லாம் ஒதுக்கு, 10 பாயிண்ட் இதுலேருந்து 10 பாயிண்ட் எடுத்து ஃபில்டர் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எல்லாம் டெய்லி பேசிஸில் வந்துடுது. அதனால் ஏற்கனவே ஒரு 100 பேர் உட்காந்து மண்டையை புழிஞ்சு கசைஞ்சு பாயிண்ட்ஸ் போட்ட அப்புறம் நான் எதுக்கு உட்காந்து என்னையை திரும்ப வருத்தணும்? ஒய் ஷுட் ஐ ரீஇன்வென்ட் த வீல் தான் ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு, நான் வீலை எப்படி யூஸ் பண்ணுறது மட்டும் பார்த்தா போதும். அதனால் அங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை எடுத்து அதுலேயும் நான் ஃபில்டர் பண்ணணும். 10 பாயிண்ட்ஸ் அதுலேயும் எடுத்து நான் கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சு அதை அப்படியே போய் எக்ஸாமினேஷன் எழுதுறது தான். ஸோ அதனால் நியூஸ் பேப்பரை முழுக்க நீங்கள் படிக்கிறேன்னு போய் இறங்குனீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க.
உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். இரண்டாவது காலையிலையும் சாயந்தரம் வரைக்கும் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டேன், நினச்சி பார்த்தா ஒன்று கூட ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற. என்னங்க கரெக்டாக வருமா வராதுங்க? நான் பண்ண கஷ்டங்க அது, நான் பட்ட கஷ்டம். காலையிலேயும் சாயந்தரம் வரைக்கும் நியூஸ் பேப்பர் படிக்க சொன்னாங்க, படிச்சுட்டேன். ஒரு மாதம் படித்து பார்த்தேன். ஆனால் கடைசியாக என்னடா படித்தேன்னு கேட்டால் 15 வாரத்தை கண்டினியூஸாக பேச முடியல. எதை படித்தேன் ஒன்றுமே தெரியல. அப்புறம் தான் அதுலேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம். இந்த மாதிரி ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி வச்சுருக்காங்களா நோட்ஸை, அந்த நோட்ஸை எடுத்து நோட்டில் எழுதி அதை நான் எலாபரேட் பண்ண ஆரம்பித்தேன். நியூஸ் பேப்பரோட அதிகமாக வேலை செய்ய ஆரம்பித்தேன். எப்படின்னா, வேர்ல்டு பேங்க்னு ஒரு வார்த்தை நியூஸ் பேப்பரில் வந்துச்சுன்னா அவ்வளோதான், பேப்பரை முடிச்சு அப்படி ஓரமாக வச்சுட்டு வேர்ல்டு பேங்க்னா யார், இவன் எப்படி உருவானா, எப்போ வந்துச்சு, இதுக்கு தேவை, இன்றைக்கி அவசியம் என்ன, இது தேவையா தேவையில்லையா, எவ்வளோ பணம் வச்சுருக்கான், இந்தியாவுக்கு எவ்வளோ லோன் கொடுக்குறாங்க, மற்ற கண்ட்ரிக்கில் எவ்வளோ கொடுக்குறாங்க, இது ஏதோ இதெல்லாம் மொத்த வரலாறையும் ஒரு 10 பக்கம் ஓன் நோட்ஸ் இதாக இருக்கட்டும். பழைய நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும், அதை பற்றி டீட்டெயில்ஸாக வந்திருக்கும், இல்லது இதில் வந்து விக்கிபீடியாவில் இருக்கும். இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து ஒரு 10 பக்கம் எழுதி வச்சுருவோம். இதுக்கப்புறம் வேர்ல்டு பேங்கை பற்றி என்ன கேள்வி கேட்டாலும் ஒன்று பதில் தெரியும், இல்லைன்னா இந்த பதில் இல்லைங்கிறத உறுதி பண்ண முடியும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை கொண்டு வரும்போது ஒரு என்கிட்ட வந்து ஒரு 1500 பக்கம் நோட்ஸ் என் கையில் இருந்துச்சு. அந்த 1500 பக்கம் ப்ளஸ் கிளாஸ் நோட்ஸு. இதை படிச்சுட்டு போகும்போது என்னோட நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஒரு 15 பேர் நாங்கள் படித்தோம். அந்த 15 பேரில் இன்றைக்கி வந்து 2 IAS இருக்கும், 2 IPS ஆஃபீஸர் இருக்கும், 3 குரூப் ஒன்று இருக்கவங்கலாம் ஒன்றா உட்காந்து படித்தவங்க நாங்கள்லாம். அதில் எல்லாரும் போய் எக்ஸாம் எழுதணும். அந்த வருஷம் எழுதும்போது 92 மார்க் வந்து பாஸ் மார்க்கு. ஆனால் என்னோடய ஸ்கோர் என்னவா இருந்துச்சுன்னா 143 மார்க் இருந்துச்சு 200க்கு. ஏன் வந்துச்சு அப்படின்னா, இந்த எஃபர்ட்டு, இந்த சொன்னல நியூஸ் பேப்பரில் ஒரு வார்த்தை வந்தோடனே பேப்பரை மூடி வச்சுட்டு இன்னைக்கு இது படிக்க போகிறதில்ல, நான் கையில் ஃபுல்லாக எழுதிடுவேன். சிரியான ஒரு வார்த்தை வந்துட்டா போதும், அவ்வளோதான், மூடி வச்சுருவேன். சிரியா யார், சிரியா சுற்றி சார் எல்லாத்தையுமே இப்படி படிக்கணுமா, தேவையில்லை. கொஸ்டின் பேப்பரில் வர்றது நம்ம ட்ரெண்டு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி தான் வரும். சிரியாவை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க, சிரியாவில் உண்மையாக பிரச்சனை என்ன, ஸோ இதை மாதிரி கொஞ்சம் கண்ட்ரி ஓரியன்டான பிரச்சனைகள், இந்தியா பாகிஸ்தான் ப்ராப்ளம்னா என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக செக்மெண்ட்டாக நீங்கள் படித்து வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒன்று டேரெக்டாக பதில் தெரியும், இல்லைன்னா இது பதில் என்ன ஒதுக்க தெரியும். 4 ஆப்ஷனில் இதெல்லாம் பதில் இல்லை, அவனை ஒதுக்குனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பதில் கிடச்சிரும். இதுவாகத்தான் இருக்கும் அடிச்சிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஓகே, 100 கேள்வியில் 40லேருந்து 45 கேள்வி தாங்க டைரெக்டாக எல்லாருக்கும் பதில் தெரியும். ஓகேங்களா? பாக்கி எல்லா கேள்விக்கும் இதெல்லாம் பதில் இல்லை என்று ஒதுக்குற கேப்பபிலிட்டி வந்துட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் ரைட்டாக இருக்கும். 4 ஆப்ஷன் இருக்கா, 4ல் 1 ஒதுக்கிடுவீங்க, இன்னும் 2 ஒதுக்கணும். அந்த 2 ஒதுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இதில் எல்லாம் வரும். நியூஸ் பேப்பர் எங்கே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இன்டர்வியூ போகும்போது பயங்கரமாக தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இன்டர்வியூவில் நிறைய பேசணும்ல, மைண்டு திங்க் பண்ணி பேசணும்ல. அங்கே இந்த மாதிரி பாயிண்டெல்லாம் பேச முடியாது. நீங்கள் என்ன திங்க் பண்ணின்னு கேட்பாங்க, நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. அப்போ எனக்கு ஒரு ஒப்பீனியன் வேணும்னா, ஐ ஹவ் டு ரீட் ஒரு 2 months வேறு நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து வச்சு முக்கியமான விஷயம்லாம் டீட்டெயிலாக எடிட்டோரியல், இந்துலாம் எடிட்டோரியல் நல்லாயிருக்கும், அந்த எடிட்டெல்லாம் பக்கம் அப்படியே படித்து ஒரு 10 பாயிண்ட் எழுதி வச்சிட்டோம்னா நான் திங்க் பண்ணுற மாதிரியே பேசி பார்க்கும்போது உங்களுடைய மார்க்ஸ் வந்து நல்லா வரும். ஸோ அதனால் அங்கே கண்டிப்பாக தேவைப்படும். இன்றைய காலகட்டங்களில் இந்த நியூஸ் பேப்பர்லாம் நமக்கு தேவையில்லாமல் போனாலும், ஆனால் இந்த அனலைசிஸ் கொண்டு வராங்கல்ல ஒரு குரூப்பை, அவங்க இதை எடுத்து ஃபில்டர் பண்ணி சூப்பராக போட்டுறாங்க. ஸோ அதனால் உங்கள் வேலையை எளிமை பண்ணிடுறாங்க. நிறைய பேர் இன்ஸ்டியூஷன் நிறைய எளிமை பண்ணி கொடுத்துறாங்க. GS நோட்ஸ்னு சொல்லி ஒரு பெரிய புக்கு போட்டுறாங்க, அதில் உள்ளதை படிச்சு போனாலே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்லாம் மேனேஜ் பண்ணிடலாம். இன்டர்வியூக்கு கம்பல்சரி நியூஸ் பேப்பர் தேவை. சார் ஒன் மோர் திங் சார், நீங்கள் உங்களுடைய படிப்பெல்லாம் அந்த அந்த வேலை போயிட்டு இருக்கும்போது ஃப்ரீ டைமில் உங்களோட ஹாபீஸ்லாம் எது மாதிரி சார் இருக்கும்? ஹாபீஸ் எல்லாம் படிக்கிறது தான் ஹாபீஸ் இல்லை சார், எல்லா நேரமே அந்த ஸ்டடீஸ்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களா அப்படி சொல்லி? இல்லை, கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு ஹாபின்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து எழுதி பார்க்குறது தான் ஹாபி, அவ்வளோதான். அதுக்கு ஒரு ஆன்சரை செக் பண்ணுறது ஹாபி. நான் படித்த கேள்வி வந்துச்சுன்னா பயங்கர சந்தோஷம் ஆகிடும். கரெக்டு தானேங்க? அந்த சந்தோஷம்லாம் இருந்தால் தான் அந்த வெற்றி போகிறக்கு மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு 2-3 வருஷம் நம்மளை அந்த நிலையில் இருக்கணும். அப்படின்னா நான் படித்த கேள்வி வந்துருச்சு, பதில் சொல்லிட்டேன் அப்படின்னா அது ஒரு ஹாப்பினஸ். ஸோ அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஹாபீஸு அவுட் சைடு பெருசாக உங்களால் முடியாது. இதில் இருந்தீங்க, இந்த ஃபீல்டில் இருந்தீங்கன்னா இந்த டூர் போகிறது, வேறு இந்த மாலுக்கு போகிறது, இதெல்லாம் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் போவாங்க, கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு வந்துடுவாங்க. பட் மெஜாரிட்டி தே வில் ஃபோக்கஸ் ஆன் தி ப்ரிப்பரேஷன். ரொம்ப 16 மணி நேரம் அந்த மாதிரிலாம் கூட இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி ப்ரிப்பரேஷன்லாம் ரொம்ப ஷார்ட்டாக வந்துருச்சு. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படித்தாவே பாஸ் ஆக இருக்காங்க, 10 மணி நேரத்தில் பாஸ் ஆக இருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப டியூரேஷன் குறைஞ்சிருச்சு. ஏன்னா இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் இன்டென்சிஃபை பண்ணிட்டாங்க. இப்போ சார் 2007 பேட்ச்லாம் படிக்கும்போது நோட்ஸ்னு ஒன்று கிடையவே. ப்ரிப்பரேஷனுக்கு மெட்டீரியல் ஒன்று கிடையவே. நீங்களே படித்து நீங்களே போய் எழுதுறதான். அப்போ நியூஸ் பேப்பர் தான் நோட்ஸு, அதுதான் குரு, வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் அப்புறம் வர என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டாங்க, நிறைய இன்ஸ்டியூஷன் வந்துருச்சு. அது நீட்டாக ஒரு ஃபில்டர் அவுட் பண்ணி உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குற அளவுக்கு சப்போர்ட் சிஸ்டம் வந்துருச்சு. தமிழ்நாடு அரசு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்க.
இவ்வளோ ஃபேக்கல்ட்டி போட்டு இவ்வளோ ரூம் ஃபெசிலிட்டி கொடுத்து இவ்வளோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணி நேரடியாக நிறைய பேரை வந்து கிளாஸ் எடுக்க வச்சு ஆன்லைன் கிளாஸ் எடுத்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் சப்போர்ட் சிஸ்டம் முன்னாடி இல்லை. இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு வெற்றியை வந்து நீங்கள் நோக்கக்கூடிய டைம் ரொம்ப கம்மியான நேரத்தில் நீங்கள் வேலை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியும். எந்த பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் வந்திருந்தாலும் யூ கேன் டூ இட். சார் நான் ஏழ்மையான பேக்ரவுண்ட் சார், சப்போர்ட் இருக்குது, சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் சார். நீங்கள் எப்போயே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட்டிங்களா? சார் இல்லை சார், இப்போ 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ 12th அப்புறம் பிஎஸ்சி அக்ரி எடுக்கலான்ற ஒரு ஐடியா இருக்குது. இப்போ அது எடுத்து ஒருவேளை என்னால் இது கிராக் பண்ண முடியலன்னா அதில் வேற பெனிஃபிட்ஸ் வச்சு பார்த்துக்க முடியுமா? அதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னு? இருக்கு, அதான் நிறைய இருக்கு. ஏன் நீங்கள் அந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க? இந்த இப்போ பாஸ் ஆனவங்க லிஸ்ட்லேயே வந்து அக்ரிகல்ச்சர் தான். நம்ம கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் படித்தவங்க நிறைய பேர் ஐஏஎஸ் ஆயிருக்காங்க. ரிசல்ட் நான் சார்கிட்ட காமிக்கிறேன். சாரோட டாக்டர் ஐபிஎஸ் ஆனு சொன்னாங்கல்ல, அவங்க அக்ரிகல்ச்சர் கோயம்புத்தூரில் படித்தவங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க. அதில் நீங்கள் எந்த வகையிலையும் டவுட் பட வேண்டாம். இவ்வளோ ஆர்வமாக இவங்க எல்லாரையும் விட நீங்கள் 5 வருஷம் முன்னாடியே வந்துருக்கிறீங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க, கவலைப்படாதீங்க. ஓகே சார், நீங்கள் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு உண்டான கனவு உங்களுக்கு எப்படி வந்துச்சு சார்? உங்கள் பேரண்ட்ஸா, டீச்சரா, இல்லை ஃப்ரெண்ட்ஸா, எப்படி? அது ஒன்று வந்து மெயினாக வந்து நான் +2 முடித்தோடனே படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியரிங் வந்து என்னால் படிக்க முடியல, ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால் வந்து நான் ஒரு 4 வருஷம் பிரேக்கை நடுவில் படிக்காமல் அதுக்கப்புறம் தான் நான் இன்ஜினியரிங்கே போய் படித்தேன். நானே ஓனாக சம்பாரிச்சிட்டு வீட்டில் கொஞ்சம் செட்டில் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் போய் இன்ஜினியரிங் காலேஜ் தந்தை பெரியார் அரசு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லி வாகையத்தில் இருக்குது, வேலூரில் இருக்குது. அங்கே போய் நானே தனியாக உட்காந்து படிக்க ஆரம்பித்து இப்படி ஸ்லோவாக ஆரம்பித்தோம். அந்த கேப்பில் +2 முடிச்சுட்டு ஒரு கேப்பில் படிக்க முடியாத சுச்சுவேஷனில் என்னடா வந்து நீ இன்ஜினியரிங் படிக்கலன்னடா நீ வேணா ஐஏஎஸ் ஆயிரு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அதெல்லாம் கொஞ்சம் அப்போ தான் தெரியும் முதல்ல வாட் இஸ் ஐஏஎஸ் அப்படிங்கிறது அப்போ தான் கேள்விப்படுறோம். ஆனால் பட் ஐஏஎஸ் ஆணுங்கிற எய்ம்லாம் வந்து அந்த ஸ்டேஜ்லாம் கிடையாது, காலேஜ் ஸ்டேஜ்லேயும் கிடையாது. காலேஜில் 3rd இயரில் போகும்போது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் போகிறோம். அவர் தான் முதல்ல இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. இந்திய அளவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையுமே அவங்க தான் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் போகலான்னு சொல்லி அவர் மோட்டிவேட் பண்ணி இன்டெலிஜென்ஸ் தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி எழுத மாட்டாங்க அந்த எக்ஸாமினேஷன்லாம். அதில் நான் எழுதி நான் ஆல் இண்டியா லெவலில் 75 வாங்கினேன். வாங்கி சதர்ன் ரயில்வேல ரயில்வே இன்ஜினியராக ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஐஏஎஸ் ஆனுங்கிற ஏன்னா வந்து முன்னாடி இருந்த அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி திருமணம் ஏன் ஐஏஎஸ் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஐஏஎஸ்க்கு அப்புறம் ஐ ஸ்டார்டட் தி ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ சார். சார் நீங்கள் யூஜி என்ன டிகிரி படிச்சிங்க சார்? சிவில் இன்ஜினியரிங். Civil engineering, masters geotechnical, again one more masters from rail technology. Now I am doing PhD also in civil engineering. BA history எப்போ சார்? PhD IIT மெட்ராஸில் பண்ணிட்டு இருக்கேன். BA history இப்போ படிச்சு அது வந்து அந்த 4 வருஷம் கேப் இருக்குல்ல, படிக்க ஊரில் வேலை பார்த்துருந்தேன். அதனால் ஒரு கரஸில் போட்டு 1 வருஷம் மட்டும் எக்ஸாம் எழுதி வச்சுருந்தேன். 2 வருஷம் போகலை, பரீட்சையும் எழுதலை. ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு 2017 எக்ஸாம் எழுதினேன். 18 தான் ரிசல்ட் வந்துச்சு. 17 நான் 141 ஸ்கோர் 140 143 ஸ்கோர் வாங்கினதுனால இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு எலிஜிபிள் ஆகிட்டோம். இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கும் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி வருது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் குரூப் 1 எழுதலை. குரூப் 1 நான் போகல, எழுதலை, எனக்கு வேற டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதினேன். எழுதிட்டு 1 மாதம் கேப்பில் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸுக்கு எக்ஸாமினேஷன் இருக்குது. அந்த 1 மாதத்தில் அப்போ தான் உட்காந்து இந்தியன் ஃபாரஸ்ட்னா என்னென்னு படிக்க ஆரம்பித்தேன். எக்ஸாமினேஷன் எழுதி பார்ப்போம், நமக்கு இங்கே ரயில்வேஸ்லேருந்து வேறு வேலைக்கு போயிடலான்னு முடிவு பண்ணுறதுனால ஃபாரஸ்ட் சர்வீஸ் எழுதணும்னு 1 மாதம் உட்காந்து ப்ரூவ் பண்ணேன். அந்த 1 மாதம் தான் ப்ரூவ் பண்ணதில் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் எழுதிட்டேன். எழுதி முடிச்சுட்டு சும்மா இருக்க முடியல. யோசிச்சு பார்த்தேன், இனி இந்த வருஷம் எப்படியா பாஸ் ஆயிரும். இந்த பிஏ ஹிஸ்ட்ரின்னு ஒன்று ஒரு 8 வருஷமோ 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று போட்டோம். அது ஏதாவது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லி யூனிவர்சிட்டி கால் பண்ணி பேசிவிட்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்க. 10 பேப்பரை வரிசையாக ஜனவரி 1 எப்போ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு 1 மாதம் கேப்பில் படித்து ஐஎஃப்எஸ் எழுதிட்டு அடுத்த 5 நாளில் இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் டெய்லி உட்காந்து கரஸில் உள்ளதை போய் படித்து ஜனவரி 1ஆம் தேதியும் பரிச்சை வச்சாங்க, லீவ் கூட விடாமல். அன்றைக்கி கூட நியூ இயர் அன்றைக்கி கூட அதை விட எனக்கு என்ன மனசில் ஞாபகம் இருக்குது. 1ஆம் தேதியும் பரிச்சை எழுதி 10 வரிசையாக எழுதி ஹிஸ்ட்ரியும் பாஸ் ஆனேன், ஐஎஃப்எஸும் பாஸ் ஆனேன், ஆல் இண்டியா ரேங்க் 20, ஐஏஎஸும் பாஸ் ஆனேன். ஸோ இதெல்லாம் அப்படி தான் டிகிரி கம்ப்ளீட். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ் எனிதிங். விட்ட குறை மிச்ச குறைகளாக இருந்துச்சு. இந்த ரயில் டெக்னாலஜியும் அப்படி தான் முடித்தேன். இந்தியன் ரயில்வேஸில் இருக்கும்போது படித்தது. ஐஏஎஸ் பாஸ் ஆகிட்டு அதுக்கான எக்ஸாம் போய் புனேயில் போய் எழுதிட்டு வந்து அப்படி ஐஏஎஸ் பாஸ் இந்தியன் எம்டெக் ரயில் டெக்னாலஜி வாங்கினேன். ஸோ அதனால் படிப்புங்கிறது நம்ம கூடவே கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக போகிறதுனால என்ஜாய் பண்ணி பண்ணுறதுனால இப்போவும் பிஹெச்டி கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக அப்படியே மூவ் ஆகிட்டு. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். குட் ஆஃப்டர்நூன் சார். யா, இந்துமதி.
என்னோட சன் வந்து 10th கிளியர் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து நீட் படிச்சுட்டு நான் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட சின்ன வயசுலேருந்து நேம் கேட்டாலே செரிஷ் லக்ஷ்மிதர் ஐஏஎஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக அவங்க அக்கா வந்து மெடிசின் படிக்கிறதுனால நான் மெடிசின் முடிச்சுட்டு ஐஏஎஸ் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வே ரைட் வேயா அப்படின்னு நான் என்ன சொல்லணும், எந்த வேயுமே தப்பான வழி கிடையாது. படிக்கிறேன்னு சொல்கிறாருல்ல, அதுவே ரைட் வே தான். ரெண்டாவது, டாக்டர் படித்து ஐஏஎஸ் ஆகிறதுக்கு இப்போ வர்றாரு, உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இன்னும் ஒரு 10 நாளில் வந்துடுவார்னு நினைக்கிறேன். இப்போ டாக்டர் பிரசாந்த் தானே, டாக்டர் பிரசாந்த்னு சொல்லிட்டு அவர் வராரு. இப்போ இங்கே அசிஸ்டன்ட் கலெக்டர் ட்ரைனிங்காக இங்கே வராரு. அவர் எம்எம்சியில் மெடிசன் படித்தவர். ஓகே, என் ஒய்ஃப் இங்கே படிச்சுட்டு இருக்காங்க, எம்டி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னாங்க இது மாதிரி இவர் வந்து எங்கள் பேட்சுக்கு ஜூனியர் பேட்ச்சு எம்எம்சியில் படிச்சுட்டு இங்கே வந்து இப்போ ஐஏஎஸ் பாஸ் ஆகிட்டு இப்போ ட்ரைனிங் வராரு. அதே மாதிரி என் பேட்ச் மேட் மோனிகா ராணான்னு ஒருத்தவங்க, அவங்களுக்கு சொந்த ஊர் உத்தரகாண்ட், ஆனால் படித்தது எம்எம்சி மெட்ராஸில் படிச்சுட்டு அவங்க எங்கள் பேட்சில் ஐஏஎஸ் ஆகி இப்போ மதுரையில் இருக்காங்க. ஸோ அதனால் மெடிசன் போயிட்டு ஐஏஎஸ் ஆகிறவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இன்ஜினியரிங் படித்து ஐஏஎஸ் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்லை சைட் பை சைடு யூஜி ஏதாவது டிஸ்டன்ஸில் போ, அதெல்லாம் தேவையில்லைங்கம்மா, அதெல்லாம் தேவையில்லை. இந்த மெடிசனை வச்சு ஆப்ஷனில் எழுதி ஐஏஎஸ் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மோஸ்ட்லி அவங்க மெடிசன் தான் எடுத்து எழுதுவாங்க. இப்போ சாரோட பொண்ணு அக்ரிகல்ச்சர் எடுத்து இங்கே படிச்சாங்க. அதே அக்ரிகல்ச்சரை வந்து விருப்ப பாடமா எடுத்து ஐஏஎஸ்ல எழுதி பாஸ் ஆயிருக்காங்க. நான் சிவில் இன்ஜினியரிங் எடுத்தேன், சிவில் இன்ஜினியரிங் நல்லா படிச்சு தெளிவா இருந்ததுனால நான் சிவில் இன்ஜினியரிங் எடுத்து எழுதி பாஸ் ஆனேன். அதே மாதிரி மெடிசன் எடுத்து படிச்சு பாஸ் ஆகிருக்காங்க. கால்நடை மருத்துவம் படிச்சவங்க பாஸ் ஆயிருக்காங்க. பிரபுசங்கர் சார்லாம் அவரெல்லாம் டாக்டர் தான். ஸோ அது மாதிரி மெடிசன் படிச்சு நிறைய பேர் ஆவாங்க. அதனால அவர் சரியான பாதையில தான் போயிட்டு இருக்காரு. அவருக்கு மட்டும் கைட் பண்ணுங்க. அவங்க அக்கா மாதிரியே வந்து ஹில் பிகம் டாக்டர் தென் ஐஏஎஸ். ஓகே ஓகே ஓகே, thank you so much sir. Sir, good afternoon sir. Myself V Tejashree. I am first year BTech Agri Engineering student. Sir, இப்போ நீங்க கேட் எக்ஸாம் எழுதுன்னு சொன்னீங்க சார். அந்த எக்ஸாம்க்கு வந்துட்டு இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணா எந்த இயர்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணா பெட்டர்? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல மொத்தம் எத்தனை வருஷம்? அது 4 வருஷம். 4 வருஷம் கோர்ஸ். தேர்ட் இயர் இஸ் ரைட் டைம். தேர்ட் இயர் ஸ்டார்டிங்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க கேட் எக்ஸாமினேஷனை. ஸோ தேர்ட் இயர்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சு இப்போல்லாம் சும்மா கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கலாம். பட் ப்ரிப்பரேஷனே தேர்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணி கோச்சிங் இன்ஸ்டியூட் கண்டிப்பாக போக வேண்டியிருக்கும். ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் உங்களை அட்டாச் பண்ணிக்கங்க. அது ஆன்லைன் கிளாஸோ ஆஃப்லைன் கிளாஸோ பண்ணிவிட்டு ஒரு 2 இயர்ஸ் ப்ரூவ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அடிக்க முடியும். அதுவும் ரொம்ப டஃப்பான எக்ஸாம். கேட் எக்ஸாமினேஷன் ரொம்ப டஃப்பான எக்ஸாம். அதிலே உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அதிகம். அதுலேயே வந்து வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்பல்சரி யூ கேன் கிளியர். சார், அதுக்கு நீங்க ஏதாவது ஸ்ட்ராட்டஜி, அந்த எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஏதாவது இருந்துச்சா? ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் இல்லை, ஒன்லி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் உங்களை தயார் செய்யணும் கரெக்டாக. நீங்கள் அக்ரி டெக் இல்லை, அக்ரி டெக்குக்கு தேவையான இன்ஸ்டியூஷன் நீங்கள் இங்கே எங்கேயாவது கோச்சிங் கிளாஸ் எடுக்கிறாங்களா நீங்கள் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். 2 ரொம்ப முக்கியமான விஷயம். எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு அந்த எக்ஸாமினேஷன் நடத்துகிறவர் வந்து 2 தான் வெளில வர்றாரு. என்னது? ஒன்று சிலபஸ்ஸு, இன்னொன்று ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இது 2 தான் அஃபிஷியலாக வெளியாகிற விஷயம். பாக்கியெல்லாம் நம்மளே கிரியேட் பண்ண விஷயம். கருதானே? இந்த வருஷம் இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கலாங்கிறதெல்லாம் நம்மளே பில்ட் பண்ணது. 2 விஷயமும் கையில் எப்போதும் இருக்கணும். தூங்கும்போது தலையில் இந்த பக்கம் சிலபஸ் இருக்கணும், இந்த பக்கம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கணும். இது 2ஐயும் நீங்கள் கம்பேர் பண்ணி நான் சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கேனா அப்படிங்கிறத கைட் பண்ணுறதே இது 2 தான். ஓகே, அதை நீங்கள் வச்சு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக கிளியர் ஆகும். வில் ஃபினிஷ் இட் அப். லாஸ்ட் கொஸ்டின். கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. கரெக்டுதானுங்க? இப்போ இங்கேருந்து போகும்போது நல்லா சந்தோஷமாக மோட்டிவேட் ஆகி போவீங்க. வெளில போய் 4 பேரை பார்த்தோன்னு என்ன பண்ணுவீங்க? ஆமாம் ஐஏஎஸ் பார்த்துக்குவோம், எங்கேயாவது ஒரு வேலைக்கு முதல்ல இந்த குரூப் 4 ஏதாவது கிளியர் பண்ணி ஏதாவது போயிடலான்னு நீங்கள் ஒரு நினைப்பீங்க. அதனால் எந்த எக்ஸாம் நான் குறை சொல்வதுக்காக சொல்லலை. பட் ஆனால் உங்களுடைய ஒரு வேலையில் போய் செட் ஆகி உள்ளே உட்காந்துட்டா அடுத்த வேலைக்கு போக முடியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க. என் பேட்ச்மேட் என்ன மாதிரியே கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஐஏஎஸ் வரைக்கும் வந்தார். ஐஏஎஸ் ஆனது அவருக்கு பயங்கர கனவு. அந்த வேலையில் போனால் செட் ஆகிட்டு அவர் வெளில வர முடியல. அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி திரும்ப அந்த வேலையை விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால் தேர்வுகள் வந்து பல தேர்வுகள் வரும், எழுதலாம். ஆனால் பட் உங்களுக்கு எய்ம் ஐஏஎஸ்ன்னு இருக்கும்போது அதை நோக்கிய பயணத்தை வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போங்க. பல்வேறு எக்ஸாம் நீங்கள் எழுத வேண்டிய சுச்சுவேஷன் வரும். குரூப் 4 வரும், குரூப் 2 வரும், குரூப் 1 வரும். இப்போ சாரோட பொண்ணு வந்துட்டு அவங்க இப்போ குன்றத்தூரில் கமிஷனராக இருக்காங்க, முனிசிபல் கமிஷனராக இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு குரூப் 2 எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு போயிட்டு இப்போ திரும்ப அடுத்து உட்காந்து இங்கே படித்து எழுதிருக்கோம். வேலை பணி பல்வேறு கமிஷனருக்கு பல வேலைகள் இருக்கும். சின்ன ஏரியாவுக்கும் அது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், சிக்கல்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை தாண்டி அவங்க வந்து படிக்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த
பாசிட்டிவ் திங்கிங்கை கூடவே கொண்டு போகணும். கரெக்டு தானே? கூடவே கொண்டு போனால் தான் நம்ம பாஸ் ஆக முடியும். பார்த்துங்க சார். குட் மார்னிங் சார். இது என்னோட நேம் வெங்கடேசன். நேட்டிவ் வந்து பட்டுக்கோட்டை. இங்கே கவர்மெண்ட் காலேஜில் 4th இயர் படிக்கிறேன். அதான் தமிழ் எக்ஸாம் எழுதலான்னு சொன்னீங்க. அதான் கொஸ்டின் பேப்பர் தமிழில் இருக்குமான்னு கேட்குறேன். கொஷின் பேப்பர் தமிழில் இருக்காது. கொஷின் பேப்பர் வந்து 2 லாங்குவேஜ் தான். ஒன்று வந்து ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி, 2 லாங்குவேஜில் தான் கொஷின் பேப்பர் இருக்கும். நீங்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடிய இங்கிலீஷில் கொஷின் பேப்பரை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் கொஷின் பேப்பரை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆங்கிலம் அவசியம். ஓகே. ஆனால் முழுக்க நீங்கள் தமிழில் எக்ஸாமினேஷன் எழுதலாம். ப்ரிலிம்ஸு நீங்கள் ஆங்கிலத்தில் தான் பதில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு ஆனால் அதானே இந்த ஷேடிங் தானே பண்ணுவீங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி தான் இருக்கும். இன்டர்வியூ நீங்கள் தமிழில் பண்ணலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். முடிச்சுக்கலாமா? ஓகே சார். கொடுங்க. வணக்கம் சார். என்னோட பேர் சரண்யா. இப்போ நான் வந்து போன வருஷம் என் பிடெக் ஐடி முடிச்சிருக்கேன். இப்போ நான் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கேன். எனக்கு இப்போ 2 monthsக்கு முன்னாடி கொஞ்சம் ரீசெண்டாக வந்து நம்ம ரொம்ப எஃபர்ட் போடுறோம். நல்லா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்குது, கோடிங் ஸ்கில்ஸ் இருக்குது, நல்ல ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ நம்ம வந்து இது ஏன் நம்ம சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு கம்பெனிக்கு மட்டும் ப்ராஃபிட்டாக இது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ நம்ம இது எழுதலாம் அப்படின்னு இந்த எக்ஸாம் எழுதலாம்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னால் இப்போ வந்து ஒரு 4 hours 5 hours மேக்ஸிமம் அவ்வளோதான் சார் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஓகேவா அப்படின்னு நான் கேட்குறேன். இதனால தான் மோஸ்ட் எஃபிஷியண்டாக ப்ரூவ் பண்ண முடியும். உங்களுக்கு தான் டயத்தோட வேல்யூன்னு என்னென்னு தெரியும். எடுத்தானே டைம் வந்து வந்தோடனே வேலைக்கு முடிச்சு வந்தோடனே படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகே. என் கூடலாம் என் பேட்ச்மேட் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பையன் நினைக்கிறேன். அவங்க ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க ஃபேமிலியோட சப்போர்ட்டில் தான் படித்து பாஸ் ஆனாங்க. அவங்க மாதிரி ஆட்களுக்கு தான் அந்த டயத்தோட வேல்யூ தெரியும். இன்றைக்கி எனக்கு 4 மணி நேரம் இருக்குன்னா அந்த 4 மணி நேரம் உட்காந்து விரயம் பண்ணாமல் படிப்பாங்க. தாராளமாக நீங்கள் படிக்கலாம். ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு நம்பிக்கை வந்தோன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? வேலையை விட்டுருவீங்க. ஏன்னா எனக்கு இது வந்துடும் உங்களுக்கு தெரியும். அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக விட்டுட்டு நீங்கள் வருவீங்க, பாஸ் ஆவீங்க, போயிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இப்போதைக்கு நீங்கள் அதில் இருந்துக்கிட்டே அது இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திகிட்டே வாங்க. டயத்தை நேரம் சரியாக பயன்படுத்துறதுங்கிறது ஒன்று என்னென்னா, தானாக உட்காந்து படித்து எஃபோர்ட் போட்டு மண்டையை உடைக்காமல் நிறைய பேரோட சப்போர்ட் உங்களுக்கு வேணும். அடுத்தனே ஏற்கனவே இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, இது சார்ந்த ஃப்ரீ இன்ஸ்டியூட்டு, தமிழ்நாடு அரசில் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் சப்போர்ட் சிஸ்டம் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குறைந்த காலங்களில் விரைவாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க முடியும். நீண்ட காலமாக நம்மளால் உட்காந்துருக்க முடியாது. 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் உட்காந்துருக்கு நமக்கு சிரமமாக இருக்கும். அந்த சிரமத்தையும் உடைக்க முடியும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜியில் போகும்போதே ஒரே போக்கில் போகும்போது 2-3 வருஷத்தில் அடிச்சிட்டோம்னா டக்குன்னு வந்துடும். இல்லை திரும்ப ஒரு தொய்யல் வரும். தொய்யல் வந்து 7வது 6வது 7வது அட்டம்ப்டில் திரும்ப ஒரு எனர்ஜி வரும். நிறைய பேருக்கு ஆகா அந்த 2 அட்டம்ப்ட் தாண்டா இருக்குது முடிய போகுதான்னு சொல்லி ஒரு பதட்டம் வந்து திரும்ப ஆரம்பித்து எழுதுறவங்களாம் இருக்காங்க. ஸோ இந்த மோட்டிவேஷன் கருவுங்கிறது மேலே அப் அண்ட் டவுன் போயிட்டு வரும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்துங்க. எவ்ரிடே நேற்றை விட நான் இன்றைக்கி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 0.5% 1% டெய்லி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். நேற்றை விட நான் இன்றைக்கி பெட்டராக இருக்கேன், இன்னையோட நாளைக்கு நான் பெட்டராக ஆவேன், அந்த பாசிட்டிவ்ல போகணும். ஒவ்வொரு நாளும் வைக்கக்கூடிய டார்கெட்டை வந்து எட்டக்கூடிய அல்லது எட்ட முடியாத அந்த இடத்துல இருக்கணும். எட்டவே முடியாத டார்கெட் வைக்கக்கூடாது. எடுத்தானுங்க எட்டவே முடியாத டார்கெட் நீங்கள் வைக்காமல், ஒருத்தர் வந்து 9 செகண்டில் 100 மீட்டரை கடக்கணும்னு ஆசைப்பட்றாருன்னா, இன்றைக்கி எனக்கு டார்கெட்டு 15 செகண்டில் அதை ஓடிட்டா போதும். நாளைக்கு 14 புள்ளி வச்சோம், அப்புறம் 14, அப்புறம் 13, அப்படியே கரெக்டாக வரும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும். டெய்லி ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் மொத்தமாக 100 கேள்விகள் இருக்கும் அந்த ப்ரிலிம்ஸில். எடுத்து பார்த்தா 100ல் 2 கேள்வி தான் விளங்கும். இன்னைய ஸ்டேஜில் நல்லா படிச்சுட்டு 6 மாதம் கழிச்சு போய் பார்ப்பீங்க, ஒரு 8 கேள்வி தான் விளங்கும். ஆனால் தொடர்ந்து படிச்சே வரும்போது கரெக்டாக 1 வருஷத்தில் மொத்த கேள்விகளும் புரிய ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து சரியான பதில்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா தாராளமாக வேலை பார்த்துட்டே படிக்க முடியும். தேங்க்யூ சார். யார் இன்னொருத்தர் அதை கொண்டு கொடுத்துங்க. வணக்கம் சார், என்னுடைய நேம் மாதேஷ். இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போது ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து கேட்குற கொஸ்டினுக்கு வந்து கண்டென்ட் கீ பாயிண்ட் கொடுத்து எழுதிட்டு வரோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4 நிமிஷம் இருக்குது. அப்போ வந்து பார்த்தா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ வந்து ஆரம்பத்துலேருந்து ஹேண்ட் ரைட்டிங் ப்ரெசன்டேஷன்லாம் நீட்டாக எழுதிடுறோம். அந்த லாஸ்ட் டைம் போது வந்து பார்த்தோன்னா அந்த ஃபிங்கர் எல்லாமே ரொம்ப இதாக வழியாக ஹேண்ட் ரைட்டிங் வந்து மாற ஆரம்பிச்சிருது. ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஆரம்பத்துலேருந்து வந்து விட லாஸ்ட்டாக வந்து மாற ஆரம்பிச்சிருங்க. அப்போ லாஸ்ட் கொஸ்டின் வந்து நான் பேப்பர் ஃபில் பண்ணாலுமே
அந்த முன்னாடி எவாலுவேட் பண்ண ஒரு இடத்துல வந்து ஏதாவது மார்க் ஏதாவது குறையுமா இல்லை எப்படின்னு கொஞ்சம் இல்லை அதில் எல்லாம் எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குங்கிறது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த எக்ஸாம் அந்த மாதிரி ஒரு ஃபால்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் ரெக்கவர் பண்ண வேண்டிய இடம் முன்னாடி சரி பண்ணிட்டு போயிடணும். கரெக்டானே? ஓட்டமதியத்தில் ஓடுறதுங்கிறது அன்னைக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் டே தான். அன்னைக்கு போய் நான் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி வந்து ஓடணும், அன்னைக்கு போய் நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி ஓட முடியும்? அதனால் முன்கூட்டியே நீங்கள் உங்கள் ப்ராக்டிஸை பண்ணி இந்த 20 கேள்விகளும் 20 கேள்வியோ 25 கேள்விகளையும் நான் எவ்வாறு 3 நிமிடத்திற்கு முன்பாகவே முடிக்கிறது, என்னோடய ஸ்ட்ராட்டஜி தான். 3 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சிடணும், அவ்வளோதான். பரீட்சையை கரெக்டாக 3 நிமிஷம் முன்னாடி முடிச்சிடும். 3 நிமிஷத்தில் உட்காந்து பின்னாடி ஒரு தடவை போட்டு பார்த்தா சில அண்டர்லைன் ஏதாவது பண்ண வேண்டியது தான். கரெக்டாக 3 நிமிஷம் முன்னாடி முடிச்சிடலாம், கண்டிப்பாக முடிக்க முடியும். அதுக்கு நீங்கள் எஃபர்ட் பண்ணணும். அதனால் என் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருந்தாலும் நான் ஃபஸ்ட்லேருந்து ஆவரேஜ் ஹேண்ட் ரைட்டிங் எழுத ஆரம்பிச்சிட்டேன். சேர்த்து எழுதுறதெல்லாம் விட்டுட்டு பிரித்து எழுதுறது, ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி எழுதுறது, இதெல்லாம் நான் கொஞ்சம் எனக்காக நான் புரிஞ்ச அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து பண்ணது. ஈவனாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொடுக்குறது, ரொம்ப அழகாலாம் எழுதாமல் ஆவரேஜ் ஹேண்ட் ரைட்டிங் வித் ஃபுல்லாகவே எண்ட் டு எண்ட் வந்து 3 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு புரியணும், அவ்வளோதான். நான் எழுதுறது அவங்களுக்கு புரியணும், லெஜிபிளாக இருக்கணும், தட்ஸ் இட். அந்த மாதிரி கொண்டு போயிட்டா போதும். ஆனால் நீங்கள் அந்த 3 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிக்கிற இதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். எழுதி பார்க்கணும், பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஈஸி தான். இதே ப்ராப்ளம் வந்து இப்போ எங்கள் அக்கா பையனுக்கு படிக்க வச்சுருந்தேன். அவன் கரெக்டாக 15 மார்க் கேள்வி எழுத மாட்டான் 10th எக்ஸாமில். கேட்டால் 85 மார்க் வரைக்கும் தான் அவனுக்கு அந்த 2.5 மணி நேரம் சரியாக இருக்கும். அவங்க உட்கார வச்சு அவனை ப்ராக்டிஸ் பண்ணி இப்போது கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி வந்துருங்க, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்க. அந்த டார்கெட் வச்சிட்டிங்களே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. தேங்க்யூ சார். லாஸ்ட்டாக அவங்களுக்கு மட்டும். Good morning, sir. Myself, Adisaya. I want to become an IAS officer. Also, I am an 11th grader. நான் ஐஐடி மெட்ராஸில் இன்ஜினியரிங் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதில் எந்த டிகிரி முடித்தா எனக்கு யூபிஎஸ்சியில் பெஸ்ட் ரேங்க் எடுக்க ஹெல்ப் பண்ணும் சார்? அது வேறு இது வேறுன்னு முதல்ல பிரிக்க சொல்லிட்டேன். ஓகே, நீங்கள் இது ஜேஇ எழுதுவீங்க அப்படி தானே? ஐஐடி ஜேஇ எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, நீங்கள் போய் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஒரே ஒரு அட்வான்டேஜ் மட்டும் நானுங்கிறத சொல்லிடுறேன். 3 இன்ஜினியரிங் பேப்பர் ஆப்ஷனில் இருக்குது. ஒன்று வந்து சிவில் இன்ஜினியரிங், இன்னொன்று வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இன்னொன்று வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் நினைக்கிறேன். 3 இன்ஜினியரிங் தான் வந்து இந்த 26 தானே சார் இப்போ ஆப்ஷனில். லிட்ரேச்சர் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் லாங்குவேஜ்னா கேரளா ஒரு லாங்குவேஜ், அது மாதிரி சேர்த்தா 26 பேப்பர் வந்து 26 விதமான விருப்ப பாடம் இருக்குது. அதில் 3 விருப்ப பாடம் இன்ஜினியரிங். அதில் மெடிசன் இருக்குது, ஓகேயா, அதில் அக்ரிகல்ச்சர் இருக்குது, பாட்னி இருக்குது, சுவாலஜி இருக்குது, ஃபாரஸ்ட்ரி, இதெல்லாம் நிறைய சப்ஜெக்ட்ஸ் அதில் உள்ளே வரும். அதில் சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரிக்கல் அந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சம்மந்தமாக ஒன்று இருக்குது. இந்த 3 வந்து இன்ஜினியரிங் படிக்கிறத ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம், எக்ஸாமினேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் வந்து உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இது எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கும். இல்லை நான் வேறு ஏதாவது ஒன்று படிக்கிறேன், படிங்க, படிச்சுட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷனில் எடுத்து கூட படிச்சுக்கலாம். அதனால் ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இங்கே இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ ஐபிஎஸ் ஆஃபீஸராகவோ தான் நான் பார்க்குறேன். அந்த அட்டிடியூடில் தான் நான் உங்கள்கிட்ட பேசினேன். நீங்கள் ஒவ்வொரு கேள்விகள் கேட்கும்போது நான் வந்து உங்களுக்கு அந்த அட்டிடியூடில் தான் நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் பாஸ் ஆகி நான் உங்கள் இதை அட்டன் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தான் என் மைண்டில் வந்துச்சு. அந்த தாட்டு தான் அவங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த தாட்டு தான் எனக்கு வந்துச்சு. சார் நான் உங்கள் ஈவெண்ட்டை இங்கே அட்டன் பண்ணேன் சார், நான் இப்போ வந்து ஐஏஎஸ்ஸாக இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய தாட்டு உங்களை நினைக்கும் போது எங்கள் மனசில் வந்துச்சு. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தர் கூடயும். ஸோ அந்த அட்டிடியூடில் தான் நாங்கள் எல்லா இடத்துலையும் பேசுகிறது. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் அண்ட் இந்திய தமிழ் திசை நிறைய இடத்துல வந்து இவங்க பல எஃபோர்ட்டை போட்டு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய தமிழ்நாடு சார்ந்த மாணவர்கள் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி எக்ஸாமினேஷனில் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு மிகப்பெரிய பதவிகளுக்கு வரணும்னா மிகப்பெரிய எஃபோர்ட்ஸ்லாம் எடுத்து ஒரு 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 உன்னதமான நோக்கத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.